செவன்த்தில் டேர்ம் 3 வட அமெரிக்கா தென் அமெரிக்கா. வட அமெரிக்கா எங்கே இருக்குது? வட அரைக்கோளமா தென் அரைக்கோளமா? ஃபுல்லாகவே வட அரைக்கோளம் தான். ஓகேவா? கிழக்கு அரைக்கோளமா மேற்கு அரைக்கோளமா? மேற்கு அரைக்கோளம். இது 0 டிகிரி லாங்கிடியூட். இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களாம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்துடணும், அப்போ தான் புரியும். ரைட். அதேமாதிரி கிளைமேட் சொல்லாமல் டிராபிக் ஆஃப் கேன்சர் இங்கே போகுது, மெக்சிகோ இந்த இடத்துல. இதெல்லாம் வந்துட்டு மிதவெப்ப மண்டலம். டிராபிக் ஆஃப் கேன்சர் தானே சொன்னேன், கேப்ரிகான்ட்டேன். கடகரேகை இது. இப்போ இது முழுவதும் மிதவெப்ப மண்டலம். இங்கே ஐரோப்பாவில் எப்படி கிளைமேட் இருக்குமோ அது மாதிரி இருக்கும் இங்கே. ஓகேவா? அடுத்தது இது இது கிரீன்லாண்டு, இதெல்லாம் கனடா வரும். துருவ பகுதி எப்பயுமே எப்படி இருக்கும்? பனி படர்ந்து காணப்படும். 66 டிகிரி வடக்கு, 23 டிகிரி வடக்கு. இந்த மெக்சிகோ இந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ஈக்குவேட்டர் கிளைமேட் இருக்கும். இந்த ஏரியாவில் ஏன்னா அந்த கரீபியன் வெஸ்ட் இண்டீஸ்ன்னு பார்க்குறீங்கள, அந்த தீவுகள்லாம் இருக்குங்க. இது மெக்சிகோ. இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஈக்குவேட்டரியல் காலநிலை இருக்குல்ல, பூமத்திய காலநிலை அது இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வெயில் அடைக்கும், சாயந்தரம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். எல்லா இடத்துலையும் இல்லை, கொஞ்சம் இடத்துல. ஃபஸ்ட்டு வட அமெரிக்கா இன்றைக்கி ஒன்று மட்டும் பிடிப்போம். தென் அமெரிக்கா நாளைக்கு பார்ப்போம். பார்க்காதாங்க இந்த பேசிக் கிளாஸ் எல்லாமே இது வரைக்கும் எத்தனை போட்டிருக்கா? இதில் 25 எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். 15ஆம் நூற்றாண்டின் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் வட அமெரிக்காவும் தென் அமெரிக்கா புதிய உலகம். 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதினா எது? 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதினா எந்த காலம்? வரலாறு முடித்தவங்க சொல்லுங்கள். 1450க்கு அப்புறம், அதிலிருந்து 1500 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் தான் வட அமெரிக்கா கண்டுபிடிப்பாங்க. ஏன்? எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்தியாவுக்கு வழி தேடி வருவாங்க, கடல் வழி தேடி. இந்த ரூட்லாம் கட்டாயிரும், தர ரூட்லாம் கட்டாயிரும். சில்க் ரூட்டு பார்த்தோம்ல, அதெல்லாம் கட்டாயிரும். தர வழி தேடி வருவானுங்க. மெயினாக ஃபஸ்ட்டு போர்ச்சுகல், அப்புறம் அவனுங்கெல்லாம் யூரோப்பியன்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க. அது காற்று அடிச்சுட்டு போய் இங்கே விட்டுரும். பாய்மர படகுல விட்டோன்னே இந்த தீவில் போய் இறங்கிடுவானுங்க. மேற்கு இந்திய தீவுகள் அங்கே போய் இறங்கிடுவானுங்க. மேப் பார்க்குறப்போ இது ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பார்க்கணும். இந்த இடத்த மட்டும் பார்க்கக்கூடாது. கர்சடு வைக்கிற இடத்த மட்டும் கவனிக்காமல் அதோடு சேர்த்து ஃபுல் மேப்பையும் மனசில் வச்சுட்டு பார்க்கணும். அப்போ போய் பார்க்குறான், இந்தியர்கள் மாதிரி இருக்கான், ஆனால் சகப்பாக இருக்கான். ஸோ அவங்கள செவ்வி இந்தியர்ன்றாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் போய் பக்கத்தில் ஏதாவது இருக்கா, கொலம்பஸ் தான் போய் மேற்கு இந்திய தீவில் போய் இறங்குவார். அப்புறம் இந்த தீவுகள்லேருந்து பக்கத்தில் ஏதாவது நாடு இருக்கான்னு தேடுறானுங்க, லேண்ட் இருக்கான்னு. அப்போ தான் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அமெரிக்க வெஸ்புக்கி கண்டுபிடிப்பார். அப்புறம் இந்த யூரோப்பியன்ஸ் போய் அங்கே உள்ள பழங்குடியின மக்கள் இருப்பாங்க, இங்கேருந்து எல்லா மெயினாக இங்கிலீஷ்காரன் போய் அங்கே குடியேறி அங்கே உள்ள மக்கள்லாம் கட்டுப்படுத்தி அங்கேயே லேண்டு யூஸ் பண்ணாமல் நிறையா லேண்டு கிடக்கு. அந்த லேண்டை அவனுக்கு ஆக்கிடுறான். அப்புறம் அமெரிக்காக்காரன் அங்கே போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது? வேலை வாய்ப்பு பெருகுது, எல்லாம் பெருகுது. அப்புறம் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டை சேர்ந்தவொன்னே அங்கே போய் தங்குறோம். நம்ம இந்தியர்கள்லாம் நிறைய பேர் அங்கே போயிருக்கானுங்க. ஆமாவா? இப்போ பழங்குடியின மக்கள், யூரோப்பியன்ஸு, அப்புறம் மற்ற நாடுகளை சேர்ந்த எல்லோரும் இப்போ போயிட்டுருக்கோம். அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா
இந்த இங்கிலீஷ்காரங்க ஆக்குபை பண்ணி வச்சுருக்கான்ல, அப்போ அவன் வந்துட்டு அடிமையாக இருக்கிறதுக்காக ஆப்பிரிக்கர்களை அடிமையாக வாங்கிட்டு போவான் அவனுக்கு தொண்டு வேலை செய்கிறதுக்காக. பழங்குடியின மக்கள் இருக்காங்க, அப்புறம் யூரோப்பியன்ஸ், மெயினாக இங்கிலீஷ்காரன் அவன் ரெண்டாவது, அவன் தான் பெரிய ஆள். அடுத்து நீக்ரோஸ் அவனுக்கு வேலை செய்கிறதுக்கு. இதெல்லாமே 1900க்கு முன்னாடி கதை, 1900க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம நாட்டை சேர்ந்தவங்களாம் இப்போ போய் குடியேறிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்துட்டாலே நம்ம எல்லாம் அங்கேருந்து ஓடி வர போகிறானுங்க, துரத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் பார்ப்போம். புதிய உலகம் எது? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. கண்டுபிடிச்சது யார்? வட அமெரிக்காவை கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் கண்டுபிடித்தார். அப்போ தான் இதே டைமில் தான் என்ன பண்ணியிருப்பானுங்க, இந்தியாவுக்கு யாரவன் இந்தியா கடல் வழியில் வந்தது யார்? வாஸ்கோ ட காமா. ஃபஸ்ட்டு வந்துட்டு போனது யார்? வாஸ்கோ ட காமாக்கு முன்னாடி நன்னம்பிக்கை முனை வரைக்கும் வந்துட்டு போயிருப்பார் யார்? பார்த்தலோமியோ டயஸ் வந்துட்டு போயிருப்பார். நன்னம்பிக்கை ஏற்படுது. அதுக்கப்புறம் திரும்ப வாஸ்கோ ட காமா தான் இந்தியாவை கடல் வழியை கண்டுபிடிக்கிறாரு. அதே டைமில் கொலம்பஸ் என்ன பண்ணுறாரு? அங்கே போய் நிற்கிறாரு. இந்த பார்க்க போகிறோம் அமைவிடம். 7 டிகிரி வடக்குலேருந்து 84 டிகிரி வடக்கு. 7 டிகிரி வடக்கு இந்த இடத்த தானே 0 டிகிரி. அப்படியே வந்து இங்கே பனாமா தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வரைக்கும் 84 டிகிரி வடக்கு வரைக்கும். அதேமாதிரி எல்லை 23 டிகிரி, அதை விட்டுருங்க. 53 டிகிரி மேற்குலேருந்து 180 டிகிரி மேற்கு வரைக்கும். 53 டிகிரி மேற்கு. இதை வச்சுக்கோங்க. இங்கே வைக்கிறானா, இங்கே வைக்கிறானா, சரி ஏதோ ஒன்று வச்சுக்கோ. இங்கேருந்து 180 டிகிரி வரைக்கும் இந்த அமெரிக்கா. இது கொஞ்சம் விரித்து வச்சுருக்கனால அந்த மாதிரி பெருசாக தெரியும். ஆக்சுவலாக சின்னது தான் இந்த ஐலாண்டு. அப்புறம் 2 முக்கியமான அச்சக்கோடுகள் 23 டிகிரி வடக்கு, 66 டிகிரி வடக்கு. இந்த கோடும் அச்சக்கோடுகள் எதை தீர்மானிக்குது? அச்சக்கோடை வச்சு எதை கண்டுபிடிக்கலாம்? கிளைமேட் கண்டுபிடிக்கலாம். வெரி குட். அதேமாதிரி இங்கே 7 நேர மண்டலம் இருக்குது. டைம் ஜோன் இருக்குல்ல, 7. 24 லட்சமா ஸ்கொயர் கிலோமீட்டர். உலக மொத்த நிலப்பரப்பில் 16.5%, 16.5%. போய் இது வரைக்கும் எது பார்த்துருக்கோம்? ஆசியா பார்த்தாச்சு, ஐரோப்பா பார்த்தாச்சு. போய் எடுத்து கம்பேர் பண்ணி எழுதணும். நீங்களே எடுத்து எழுதணும், நான் தரமாட்டேன். நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா தான் நிற்கும் மைண்டில். அடுத்து எல்லை ஒரே மாதிரி விஷயம்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும், அப்போ மறக்காது. அவனே கொடுத்துட்டு நிலப்பரப்பு அடிப்படையில் வரிசைப்படுத்து அல்லது மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாம் கேட்பான். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேற்கில் வட அமெரிக்காவுடைய மேற்கில் யார் இருக்கா? பசிபிக் பெருங்கடல். கிழக்கில் வடக்கில் ஆர்டிக். தெற்கில் தென் அமெரிக்கா. இந்த தென் அமெரிக்கா வட அமெரிக்கா இணைக்கக்கூடிய ஒரு சின்ன நேரோ லேண்டு இஸ்துமஸ். இஸ்துமஸ் இஸ்துமஸ்னா என்னென்னு பார்த்தோம்? 2 பெரிய நிலப்பரப்பை இணைக்கக்கூடிய சிறிய நிலப்பரப்பு. அதான் இஸ்துமஸ். இதான் பனாமா இஸ்துமஸ். இந்த பனாமா இஸ்துமஸை வெட்டி என்ன பண்ணிட்டானுங்க?
அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைச்சிட்டானுங்க. என்ன சத்தம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு? அதை ஆஃப் பண்ணிட்டீங்களா? சரி. அதுக்கு பேர் தான் பனாமா கால்வாய். ஓகேவா? இங்கே இருக்கிற கால்வாய் என்னது? சூயஸ் கால்வாய். அதே மாதிரி இங்கிலாந்துக்கு ஃப்ரான்ஸுக்கு நடுவில் ஒரு கால்வாய் வெட்டியிருப்பாங்க, ஆழப்படுத்தியிருப்பாங்க. ஆழம் கம்மியான இடம். ஸோ அது வந்து இங்கிலீஷ் கால்வாய். ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்து. அது மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு நடுவில் ஒரு கால்வாய் வெட்டினாங்க. 60% வேலை முடிஞ்சிச்சு. அது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரியா? என்ன கால்வாய் அது? சேது கால்வாய் திட்டம். அது வெட்டியிருந்தால் தென் தமிழகம்லாம் இன்னும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதை பற்றி நிறைய பேசியிருப்போம், பார்ப்போம். ஓகே. வடக்கில் ஆர்டிக் பெருங்கடல், தெற்கில் தென் அமெரிக்கா எல்லையாக கொண்டுள்ளது. பனாமா நிலச்சந்தி தானது இஸ்துமஸ். இதுதான் இந்த இடம் பனாமா. தென் அமெரிக்கா வட அமெரிக்கா இணைக்கிறது. பேரிங் நீர்ச்சந்தி வட அமெரிக்காவை ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரிக்கிறது. எது பேரிங் நீர்ச்சந்தி? இந்த இடத்துல கரெக்டா? பேரிங் நீர்ச்சந்தி எந்த 2 பெருங்கடலை இணைக்குது? ஆர்டிக்கு பசிபிக். அடுத்தது அரசியல் பிரிவு. வட அமெரிக்காவுடைய அரசியல் பிரிவு. 3வது பெரிய கண்டம் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பெரிய கண்டம் எது? ஆசியா. 2வது ஆப்பிரிக்கா. 3 பெரிய நாடுகளையும் பல சிறு நாடுகளையும் உள்ளடக்கியது. மூணு பெரிய நாடு யார் சார்? கனடா, யுஎஸ்ஏ, மெக்சிகோ. இந்த 3 பேர் தான் 3 பெரிய நாடுகள். அதுபோக கௌதமேலா சம்திங் பேர்லாம் வரும். எல் சால்வடார், நிக்கரகுவா, ஓகேவா? ஏதோ பேர்லாம் வரும், பனாமா, அதெல்லாம். அதுபோக இது வந்து மேற்கிந்திய தீவுகள் இதெல்லாம். அதில் கியூபா. கியூபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார்? யாருன்னு கேட்டேன். சக்கரை கண்ணா. ஓகே, வெரி குட். அங்கே யார்? நிறைய பேர் பனியெல்லாம் போட்டுட்டு சுற்றிங்களே. பிடல் காஸ்ட்ரோ, சேகுவாரே இருக்காங்களா? அங்கே தான் போராடி வாங்கி கொடுப்பாங்க. கியூபா, கரீபியன், வெஸ்ட் இண்டீஸ். இந்த தீவெல்லாம் சேர்ந்து வெஸ்ட் இண்டீஸ். அப்புறம் இங்கே ஒன்று பெருசு இருக்கா? இது வந்து ஆக்சுவலாக யூஎஸ்ஏக்கு சொந்தமானது. இந்த லேண்டு என்ன லேண்டு? இது என்ன நாடு? சத்தமா? ரஷ்யா. இங்கே தான் பேரிங் ஸ்ட்ரெயிட்டு. இந்த லேண்டு ரஷ்யாவுக்கு சொந்தமாக தான் இருந்துச்சு, அலாஸ்கா. ரஷ்யா என்ன பண்ணிடும்? யூஎஸ்ஏக்கு விற்றுட்டு போயிடும். அது என்னடா அங்கேயும் இவ்வளோ பெரிய லேண்டு கிடக்குது? எங்கே? அங்கே. இதை பார்க்கவே நமக்கு ஆள் இல்லை, இதில் இது வேறையா அப்படின்ட்டு அதை கொடுத்துருவானுங்க. அதோட கண்டினியூட்டி தான் அது, அலாஸ்கா. மிகப்பெரிய நாடு வட அமெரிக்காவெலாம் கனடா. அதாவது லேண்ட் வைஸ், பாப்புலேஷன் கிடையாது. 3வது இடம் மெக்சிகோ, ஏரியா வைஸ் சொல்கிறோம். மெக்சிகோவுக்கு தெற்கில் அமைந்துள்ள பகுதி நிக்காரகுவா, ஹொண்டுராஸ்ம்பாங்க, குவாதமாலா, பனாமா, கோஸ்டாரிக்கா, எல் சால்வடார், பெலிஸ். இவங்கெல்லாம் மத்திய அமெரிக்க நாடுகள் அப்படின்னு. சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். நிலச்சந்தி தெரியும் நமக்கு, ஓகேவா? திரும்பலாம் சொல்ல தேவையில்ல. இயற்கை அமைப்பு. வட அமெரிக்காவுடைய இயற்கை அமைப்பு. இயற்கை அமைப்புனா எதாவது பார்ப்போம். மலைகள், பீடபூமி, பள்ளத்தாக்கு, சமவெளி, அதெல்லாம். மெக்கன்லி சிகரம் வட அமெரிக்கா.
வட அமெரிக்காவில் உயரமான சிகரம் அதுதான். வட அமெரிக்காவில் இந்த கொஸ்டின் கேட்பான், பார்த்துக்கோங்க. கொஸ்டின், வட அமெரிக்காவில் உயரமான சிகரம் இது மெக்கன்லி. தெரியுதா அமைப்பு? நிலத்தோற்றம் தெரியுதா? இதெல்லாம் மலைத்தொடர். இங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா மலைத்தொடர் தான், அப்படியே நேரம் அங்கே அலாஸ்கா வரைக்குமே. இந்த இடத்துல எங்கேயாவது வரும் மெக்கன்லி. இங்கே இருக்கு. மெக்சிகன் அலாஸ்காவில் இருக்கா மெக்கன்லி மலை. உயரமான சிகரம் ராக்கி மவுண்டைன். இது ராக்கி மவுண்டைன். வட அமெரிக்காவில் நீளமான மலை தொடர் எது? ராக்கி. அதேமாதிரி மரணம் பள்ளத்தாக்கு அப்படிம்பாங்க, டெத் வேலி இங்கிலீஷில். 86 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து ஆழமாக இருக்காம. இது வட அமெரிக்காவின் மிக ஆழமான பகுதி. பூமியில் ஆழமான இடம் இது. அது கடலுக்குள்ள மரியானா அகழி நிலப்பகுதியில் பார்த்தோமே. அது போர் இவனுங்களாக போட்டது, அது செயற்கையாக உருவாக்குனது. ஆசியாவில் பார்த்துமே டெத் வேலியா, டெத் வேலி ஞாபகம் இல்லையா? இப்போ தானே போன வாரம் தானே பார்த்தோம். ரைட். இந்த பாருங்க மரண பள்ளத்தாக்கு இங்கே தான் இருக்குது இந்த இடத்துல. வட அமெரிக்காவில் ஆழமான பகுதி, கடல் மட்டத்திலேருந்து 86 மீட்ரு ஆழத்தில் இருக்குது. பூமியின் மிகவும் பழமையான மற்றும் இளமையான பாறைகள் இங்கு உள்ளன. பழமையானது இருக்குது, இளமையான பாறை இருக்காம. இளமையான பாறைனா என்னது? இப்போ வந்து எரிமலை வந்து கொட்டி உருவாக்கியிருக்கும். பழமையான பாறைனா பூமி உருவாகும் பொழுது 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்ல, அப்போ உருவாகிருக்கும். நாளாக பிரிக்கிறாங்க. ராக்கி மலைத்தொடர், பெரும் சமவெளி, அப்பலாச்சியன் உயர்நிலம், கடற்கரை சமவெளி. இது ராக்கி மவுண்டைன். ஓகேவா? அடுத்தது இது பெரிய சமவெளி நடுவில். அப்புறம் என்ன சொன்னான்? இன்னொன்று என்ன சொன்னான்? அப்பலாச்சியன் உயர்நிலமாக, இது அப்பலாச்சியன் கிழக்கில் இதெல்லாம். அடுத்து இன்னொன்று கடற்கரை சமவெளி. இது கலரை வச்சு பார்க்கணும், எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். இந்த இதுவும் சமவெளி தான் வரும். ராக்கி மலைகள் ஃபஸ்ட்டு. வட அமெரிக்கா கண்டத்தின் மேற்கு பகுதியில் இளம் மடிப்பு மலைகளை கொண்ட மலைத்தொடர். நம்ம இமயமலை மாதிரியே வட அமெரிக்காவில் இளம் மடிப்பு மலை எது? ராக்கி மவுண்டைன். மடிப்பு மலை எப்படி உருவாகும்? 2 தட்டு மோதுறதுனால. ரைட், அப்படி உருவானது தான் இது. உயரமான பீடபூமிகள், குறுகிய பள்ளத்தாக்குகள், அகன்ற ஆற்றுப்படுகைகள் எல்லாம் இருக்குதாமா. இதோட எல்லை வடக்கே அலாஸ்காவிலேருந்து தெற்கில் பனாமா நீர்ச்சந்தி வரைக்கும் இருக்கு. பனாமா கேனால் அதோட கட் பண்ணிட்டானுங்கள்ல. அகலாம் நீளம் அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. நீளம் மட்டும் வேணால் பார்த்துக்கலாம். 2 இணை மலைத்தொடர் பேரலாக அப்படி. இது ஒரு மலைத்தொடராக இருக்குது, இது ஒரு மலைத்தொடராக இருக்கும். இது ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. சரியா? இது ஒரு ட்ராக்கு, இது ஒன்று.
கிழக்கில் இருக்கும் மலைத்தொடரை ராக்கி எனவும் மேற்கில் இருக்கும் மலைத்தொடரை கடற்கரை மலைத்தொடர் எனவும் அழைக்கப்படுகிறது. இது ராக்கி, இது கடற்கரை மலைத்தொடர். கர்சர் தெரியுதுல? சியார் நிவாரா மலைத்தொடர் அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் மத்திய கலிஃபோர்னியா பள்ளத்தாக்கிற்கும் பெரும் வடிநிலப் பகுதிக்கும் இடையில் அமைந்துள்ளது. சியார் நிவாரா மலைத்தொடர். இந்த இடத்துல வரும் ஷியார் நிவாரா மலைத்தொடர். கலிஃபோர்னியா மாகாணம் இந்த இடத்துல. அதை விட்டுருங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ராக்கி மலைத்தொடரும் கடற்கரை மலைத்தொடரும் மேற்கத்திய கார்டிலேராஸ் என அழைக்கப்படுகிறது. மேற்கத்திய கார்டிலேராஸ், இது ரெண்டையும் சொல்கிறான். கடற்கரை மலைத்தொடர், ராக்கி மலைத்தொடர் ரெண்டையும் சேர்த்தி. இம்மலைத்தொடர்களுக்கு இடையில் பல உயரமான மலையிடை பீடபூமி இருக்குது. 2 மவுண்டனுக்கு நடுவில் உயரமான இடம் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. அங்கே மெக்சிகன் பீடபூமி, கொலராடோ பீடபூமி, கொலம்பியன் பீடபூமி. மெக்சிகன், கொலராடோ எங்கேயும் இருக்கும் பாருங்க. அப்படியே அப்படியே இதுக்கு நடுவில், மலைத்தொடருக்கு நடுவில். அடுத்தது பெரும் சமவெளி, 2வது. மலைத்தொடர் பார்த்தாச்சா மேற்கில், 2வது. இதில் ஒன்றும் எனக்கு முக்கியமாக எதுவும் இல்லை. வட அமெரிக்காவில் நீளமான மலைத்தொடர் எதுன்னு கேட்பாங்க, ராக்கி. ஓகேவா? அது 2 இணைத்தொடர். கடற்கரை மலைத்தொடர், ராக்கி மலைத்தொடர். மேற்கில் கடற்கரை மலைத்தொடர், கிழக்கில் ராக்கி மலைத்தொடர். அது 2ஐயும் சேர்த்து என்னன்னு சொல்கிறாங்க? கார்டில் லெராஸ். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த 2 மலைத்தொடருக்கு நடுவில் பீடபூமிகள் இருக்குது. என்னென்ன பீடபூமி? மெக்சிகன் பீடபூமி, கொலராடோ, கொலம்பியா. இந்த ராக்கி மலைத்தொடருடைய நீளம் 4800 கிலோமீட்டர். எங்கேருந்து எங்கே வரைக்கும் வருது? அலாஸ்காவிலேருந்து பனாமா கால்வாய் வரைக்கும். ரைட். இந்த மலைத்தொடர் மேலே ஏற்றி தான் கப்பல் எடுத்துகிட்டு போவாங்க. பனாமா கால்வாய் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேறு வீடியோ பார்க்குறதுக்கு அது சும்மா இருக்கிறப்ப அந்த வீடியோ போட்டு பாருங்கள். பனாமா கேனாலில் எப்படி கப்பல் ட்ராவல் ஆகுதுன்னு யூடியூப்பில். சரியா? செலவே இல்லாமல் அழகாக தண்ணி கப்பல் அப்படியே எவ்வளோ வெயிட் இருந்தாலும் தண்ணி தூக்கிட்டு மேலே போயிடும். பெரும் சமவெளி. ராக்கி மலைகளின் கிழக்கிலும் அப்பலேச்சியன் மலையின் மேற்கிலும் வட அமெரிக்காவின் பெரும் சமவெளி பரவியுள்ளது. இது அப்பலேச்சியன் மலை. சரியாக கவனிங்க, அங்கே இது பண்ணாதீங்க. இது ராக்கி மலைத்தொடர், 2க்கும் நடுவில் இது வரைக்கும். இது ஃபுல்லாகவே அங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. இச்சமவெளி ஆர்டிக் வடக்கில் ஆர்டிக் பெருங்கடல் முதல் தெற்கே மெக்சிகோ வளைகுடா வரையில் பரவியுள்ளது. வருங்க ஆர்டிக் பெருங்கடல். அங்கேருந்து மெக்சிகோ தான் மெக்சிகோ வளைகுடா, கல்ஃப், மெக்சிகோ கல்ஃப் இது வரைக்கும் பரவியுள்ளது. வட அமெரிக்க கண்டத்தின் 3/5 பங்கு இருக்குது. இப்போ பெரும்பகுதி அது இந்த சமவெளி தான், பெரும் சமவெளி தான், மத்திய பெரும் சமவெளி. கிழக்கு மேற்காக, அதை முன்னாடி சொல்லிட்டானுங்க, திரும்ப இதுக்கு சொல்கிறாங்க. அப்பலேச்சியன் முதல் ராக்கி மலைத்தொடர் வரைக்கும் இது முக்கியமான சமவெளி. மிதவெப்ப மண்டலமாக கடல் கரையிலேருந்து உள்ளே இருக்கா, மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். மழைப்பொழிவு கம்மியாக இருந்தால் அங்கே என்னவாக இருக்கும்? சமவெளி, மழைப்பொழிவு கம்மி, புல்வெளி இருக்கும். அப்போ பெரிய மாடு மேய்க்கக்கூடிய தொழில் இங்கே ஈடுபடுவாங்க. யூரோப்பில் பார்த்தோம்ல, அதேமாதிரி ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு புல் தீவனம் வளர்த்து அதை பண்ணையில் வச்சுருப்பான். அந்த மாட்டுக்கு போட்டு மாட்டை வளர்த்து பால் ப்ராடக்ட்டு, அதோட மீட்டு, அதோட தோல் எல்லாத்தையும் உற்பத்தி செய்கிறாங்க. எங்கே? இந்த கடற்கரையில், இந்த ஏரியாவில் சமவெளியை.
இந்த புல்வெளிக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், வட அமெரிக்கா புல்வெளி பேர் ப்ரைரி கேட்பாங்க. யுரேசியாவுடைய புல்வெளிக்கு பேர் என்னது, ஸ்டெப்பி. மிதவெப்ப மண்டல புல்வெளி. எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேள்வி, முக்கியமான கொஸ்டின். ராக்கி மலைத்தொடர்களின் மலையடிவாரத்தில் காணப்படும் பெரும் சமவெளியின் மேற்கு பகுதி உயர் சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக சமவெளி. பட் இந்த ராக்கி மலை தொடரை ஒட்டி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பெரிய சமவெளி அப்படின்றாங்க. கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்குமா, அப்படி பெரிய சமவெளி அந்த பாட்டு என்ன போட்டிருக்கான், உயர் சமவெளி, உயரமான இடம். இப்பகுதியில் பாயும் பெரும்பாலான நதிகள் மேற்கு உயர்நில பகுதியிலிருந்தே தோன்றுகிறது. இப்போ நம்ம ஊரில் இருக்குல்ல, இந்தியாவில் தென்னிந்தியாவில் எங்கே இருக்கும், எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி அப்படியே கிழக்கில் போய் கரைக்குது. அதே மாதிரி இங்கே பாயக்கூடிய முக்கியமான நதி வட அமெரிக்காவில் மிக முக்கியமான, நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஃபேக்ட். 2 முக்கியமான நதி இந்த சமவெளியில் மேற்கு ராக்கி மவுண்டெயினில் உருவாகி மத்திய பெரிய சமவெளி இருக்கு இல்லையா, அது வழியாக பாய்ஞ்சு மெக்சிகோ கடலில் வந்து சேருவாங்க. மிசோரி, மிசிசிபி அப்படின்னு வட அமெரிக்காவில். வட அமெரிக்காவின் நீளமான நதிகள் எவைன்னு கேட்பாங்க. மிசோரியும் மிசிசிபியும் அங்கே வரும். பேர் வரும், பார்ப்போம் அடுத்தது. அடுத்து அப்பலேச்சியன் உயர்நிலங்கள். இது பார்த்தாச்சு. இப்போ இது தொடர்ச்சியானவை அல்ல. ராக்கி மலை தொடர்ச்சியானவை, இது தொடர்ச்சியானவை இல்லை. நம்ம இந்தியாவிலேயும் அப்படி தான். மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியாக இருக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலை பிரேக்காக இருக்கும். நம்ம சேலத்தை சுற்றிலாம் இருக்குல்ல, இங்கேருந்து சென்னை வரைக்கும் போகிற வழியில் இருக்கும் பாருங்கள் மலைத்தொடர். அது அந்த திருச்சியில் பச்சை மலை, நாமக்கல்லில் கொல்லிமலை, இங்கே நம்ம சேலம் சுற்றியில் இருக்குது சேருவராயன் மலை, அப்படியே போன ஏலகிரி, எல்லாமே வந்து என்னது கிழக்கு தொடர்ச்சி மலை பிரேக்காக இருக்குது. அதே மாதிரி அங்கேயே இருக்குது. கிரீன்லாந்தில் உள்ள கிரீன்லாந்து வரைக்கும் போதா உயர் பீடபூமி. கனடாவில் உள்ள லேப்ராடர் அல்லது லாரன்சியன், லரூசியன் தான் லாரன்சியன் போட்டிருக்காங்க பீடபூமி. ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் உள்ள அப்பலேச்சியன் மலைகள் வருங்க. கிரீன்லாண்ட்லேருந்து தொடரானுங்க, இங்கே இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது அப்பலேச்சியன் உயர்நிலம் அப்படின்றாங்க. வானிலை சிதைவு காரணமாக மடிப்பு மலைகள் சிதைந்து, இதெல்லாம் ஃபோல்டு மவுண்டெயின், ஓகேவா, மடிப்பு மலை. அதுவும் ஆமாம். வானிலை சிதைவு பார்த்தோமா, இங்கிலீஷில் வெதரிங். அதனால் என்னாச்சா, சிதைஞ்சு மேற்கு உயர்நிலங்களை விட உயரம் கம்மியாக இருக்குது. இங்கே நிலக்கரி, இரும்பு, தாமிரம்லாம் நிறைய கிடைக்குதாம். இதில் அப்பலேச்சியன் உயர்நில பகுதிகள். அப்போ என்ன இருக்கும், அங்கே கார் தொழிற்சாலை இதெல்லாம் நிறையா இருக்கும் அந்த கிழக்கு கடற்கரையில். ஆனால் அமெரிக்காவிலே பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி கனடா, அமெரிக்காவில் இந்த கிழக்கு கடற்கரையில் தான் இருக்கும். கேட்கலாம், இது ஒரு ஃபேக்டாக கேட்கலாம். அமெரிக்காவில் கனிம வளங்கள் நிறைந்த பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி எது அப்படின்னு கேட்பாங்க. 4 கொடுத்துருவோம். மேற்கு உயர்நிலம், மத்திய பெரும் சமவெளி, அப்பலேச்சியன் உயர்நிலம், கடற்கரை சமவெளி அப்படின்னு கொடுத்துருவோம். அப்பலேச்சியன் உயர்நிலம், கடற்கரை சமவெளிகள். அடுத்தது உலகில் மிகவும் இன்றியமையானதாக கருதப்படுதாம் அட்லாண்டிக் கடற்கரை சமவெளி தற்பொழுது பெரும்பாலும் நீருக்கடியில் மூழ்கியுள்ளது. இவை மிகவும் உயரம் குறைந்த விவசாயத்துக்கு பயன்படாத மணற்பாங்கான நிலப்பகுதி ஆகும். இந்த பகுதியை சொல்கிறான்.
இதில் பாருங்கள் லைட் ப்ளூவாக இருக்கா, அப்போ ஆழம் கம்மின்னு அர்த்தம். அப்போது அந்த கடற்கரை என்ன இருக்குது, தண்ணியில் மூழ்கி இருக்குது. கடல் மட்டத்தோட கொஞ்சம் உயரமான கடற்கரை தான் இது. சொல்கிறானுங்கள்ல டிவிலாம், சென்னை மூழ்கிரும், மூழ்க தான் போகுது. ஆனால் சென்னையோட இந்த கடற்கரை அதுக்கு முன்னாடி மூழ்கிடும். ஏன்னா கடல் மட்டத்துலேருந்து கொஞ்சம் தான் ஆழம், சரி உயரம் கொஞ்சம்தான் உயரம். அந்த பனி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பனியெல்லாம் உருக என்ன ஆகும், கடல் மட்டம் உயரும், அது மூழ்கிட்டே வரும். சதுப்பு நிலம் அதிகமாக இருக்கும், சேறு சகதியமானது. இன்னும் அவ்வளோதான். அடுத்து ஆறுகள். 4 முக்கியமான லேண்டு பார்த்தோமா, மேற்கு உயர் நிலம், மத்திய சமவெளி, கிழக்கு அப்பலாச்சின் உயர்நிலம், கிழக்கு கடற்கரை சமவெளி. அவ்வளோதான். எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஃபேக்ட் சொன்னோம் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். வட அமெரிக்க கண்டத்தில் பல ஆறுகள் ஓடுகின்றன. ஓகே, அவற்றில் சில பனியாறுகளிலிருந்து உருவாகி, ஓகே, மிசிசிபி மற்றும் மிசோரி ஆறுகள் வட அமெரிக்க மிக நீளமான ஆறுகள். முன்னாடி பார்த்தாச்சு இது, சரியா? ரைட். இவை இரண்டும் இணைந்து நோன் பேனாவிலிருந்து மெக்சிகோ வளைகுடா வரை, ரெண்டையும் சேர்த்து சொல்கிறான், மெக்சிகோ வளைகுடா வரை உலகில் 4வது மிகப்பெரிய அமைப்பு, சிஸ்டம். சரியா? உலகத்திலே பெரிய நதி அமைப்பு அப்படின்னாக்கா, பெரிய நதி அமைப்பு அப்படின்னா அமேசான். நீளமான நதி அப்படின்னா நைல் நதி. ஓகேவா? 4வது நீளமான நதி தான் மிசோரி மிசிசிபி. எந்த கண்டத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. வட அமெரிக்கா. வட அமெரிக்காவில் நீளமான நதிகள் எவைன்னு கேட்பாங்க. மிசோரி மிசிசிபி. ரெண்டாவது ஆற்றுப்படுகை மெக்கன்சி. கிரேட் ஸ்லேவ் ஏரியில் உருவாகி ஆர்டிக் பெருங்கல்ல வடக்கில் கனடா. எங்கேயும் இருக்குது, வச்சுக்கோங்க. கேள்வி, ஆற்றுப்படுகை ரெண்டாவது வட அமெரிக்காவில் 2வது பெரிய ஆற்றுப்படுகை. முதல் ஆற்றுப்படுகை மிசோரி மிசிசிபி. அங்கே ஏதோ ஒரு ஃபேக்ட் இருந்தால் அங்கே இருக்கா? ரைட். பல இயங்கை எரிமலையை கொண்டுள்ளதால் கார்டில் லெராஸ் கார்டிலராஸ் பற்றி பார்த்தோமா? இது பசிபிக் நிறுவ வலயத்தில் ஒரு பகுதியாமா. சரி, கண்டங்களும் அதன் உயரமான சிகரங்களும். ஆசியாவில் உயரமான சிகரம் பார்த்தோமா? எவரெஸ்ட். ஆசியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே உயரமான சிகரம். அதோட 8 எட்டாக வச்சோம்னா 4 எட்டில் போயிடலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ எவ்வளோ ஹைட்டு? 8848 மீட்ரு கடல் மட்டத்திலேருந்து உயரம். அடுத்து 2வது, உலகத்திலே 2வது தென் அமெரிக்காவில் உயரமானது அக்கான்காகுவா. அக்கான்காகுவா இது தென் அமெரிக்காவில் உயரம், உலகத்தில் 2வது. அடுத்து வட அமெரிக்காவில் மெக்கன்லியா உலகத்தில் 3வது உயரமானது. கிளிமஞ்சாரோ ஆப்பிரிக்காவில் உலகத்தில் 4வது உயரமானது. ஐரோப்பா எல்பிரஸ் சிகரம் 5வது உயரமானது. அண்டார்டிகாவில் வின்சன் மாசிப் சிகரம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. உயரத்தின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுதுங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இல்லை இது மட்டும் எவ்வளோ மீட்ருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது காஸ்கியூன்ஸ்கோ சிகரம். உயரத்தின் அடிப்படையில் ஆர்டராக எழுத சொல்லலாம், அல்லது மேட்ச் பண்ண சொல்லலாம் எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னு. அது மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்து புனித லாரன்ஸ் ஆறாமா. அடுத்து மேற்கு பீடபூமியில் ஓடும் கொலம்பியா ஆறும் அதன் கிளை ஆறுகளும் மிக ஆழமான பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது. மேற்கு பீடபூமியில் கொலம்பியா ஆறு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கெங்கே ஏதாவது இருக்கும், அதை விட்டுருங்க. அதெல்லாம் அவ்வளோ இல்லை, விட்டுருங்க. கிராண்ட் கேனியன். கிராண்ட் கேனியன் பார்த்தோம்ல, நம்ம மேலே அகலமாக இருக்கும், உள்ளே போக 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 வெட்டிட்டு கீழே போயிடும். இது எந்த ஆற்றில் இருக்குது சார் அப்படின்னாக்கா கொலராடோ ஆற்று, கொலம்பியா பீடபூமியில் இங்கே தான் வரும். இந்த இடத்துல வரும் கிராண்ட் கேனியன். பார்க்குறீங்களா இன்னொரு தடவை? படத்துலலாம் வரும். பாருங்க, அது தண்ணி இருக்கும் பொழுது, தண்ணி இல்லாத பொழுது மேலே அகலமாக அரிச்சிருக்கும், உள்ளே போக போகனா நேரவாக வந்திருக்கும். கேட்பாங்க, ஃபேமஸான கிராண்ட் கேனியன் பள்ளத்தாக்கு எந்த ஆற்றின் குறுக்கே உள்ளது? கொலராடோ ஆறு. அது எந்த பீடபூமியில் இருக்குன்னா கொலம்பியா பீடபூமி. அடுத்தது யூகான் ஆறு. இது எங்கே சார்னா அலாஸ்காவில் யூகான் ஆறு இங்கே இருக்கும். யூகான் இங்கே இருக்கு பாருங்க, துருவ பகுதியில் இருக்கா. அப்போ வருஷத்தில் 8 மாதம் உறைஞ்சே காணப்படுதாம். கேட்கலாம், வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எந்த ஆறு வருஷம் 8 மாதம் உறைஞ்சே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ரியோ கிராண்டி அப்படின்ற ரிவர் தான் மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்குமான இயற்கை எல்லை. எந்த ஆறு? ரியோ கிராண்டி. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான. இது ஒன்று 2 முக்கியம். நீளமான ஆறுகள் அதை பார்த்தாச்சு. 2வது நீளமான ஆறு மெக்கன்சி, வட அமெரிக்காவில். வட அமெரிக்கா நினச்சிட்டே வாங்க. அப்புறம் கிராண்ட் கேனியன், புகழ்பெற்ற கிராண்ட் கேனியன் எந்த நாட்டில், எந்த ஆற்றில் இருக்குது? குறுக்கே. ஆழமான பள்ளத்தாக்கு, அது பார்க்க அழகாக இருக்கும். இக்கண்டத்தின் பனி உறைந்து குறிப்பாக வடக்கு மின்னசொட்டா பகுதியில் பல ஏரிகள் காணப்படுகிறது. பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக ஏகப்பட்ட ஏரி இருக்கும். இது ஃபுல்லாகவே ஏரி. பெருசு பண்ணலாமே. பெரிய எல்லாம் ஏகப்பட்ட ஏரி வரும். எல்லாம் துருவத்தை ஒட்டி இருக்கிறதுனால ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்து 5 பெரிய ஏரி கேள்விப்பட்டிருப்பீங்க. மிச்சிகன் ஏரி, சுப்பீரியர். உலகத்திலே மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்பீரியர் தான், கனடாவில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 5 இருக்கும். 1 2 3 4 5 ஏரி. இந்த ஏரிக்கு நடுவில் தான் 2 ஏரிக்கு நடுவில் இதில் ஏதோ 2 ஏரி. நயாகரா நீர்வீழ்ச்சி இருக்குது, உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சி. உயரமானது கிடையாது, பெருசு, தண்ணி நிறையா கொட்டக்கூடியது. இந்த கிரேட் ஏரிகள் தான் அவங்க, இந்த 7 பெரிய ஏரிகள். சரி, 5 பெரிய ஏரிகள். மிகப்பெரியது, அந்த உலகத்திலே மிகப்பெரிய நன்னீர் ஏரினா சுப்பீரியர் ஏரி தான். அமெரிக்கா கனடாவுக்கு இடையே இருக்குது. ஓகேவா? அதுபோக வின்னிபெக் ஏரி, கிரேட் பேர் ஏரி, அதபாஸ்கா ஏரி, பிற ஏரிகள் மற்றது அவ்வளோதான். பெரிய சேற்று ஆறு என்ற புனை பெயருடன் மிசிசிப்பி அழைக்கப்படுகிறது. நிறையா சேறு சகதியமாக கொண்டு வந்து தள்ளும்போது மலையிலேருந்து வருதில்ல, அதனால். அதெல்லாம் மடிப்பு மலை தானே அது, அதில் நிறைய சேரெல்லாம் எடுத்துகிட்டு வரும். காலநிலை, கிளைமேட்டு பாதி முன்னாடியே தெரியும் நமக்கு. இதிலேருந்து
வெப்பமண்டல காலநிலையிலேருந்து துருவ பகுதி வரைக்கும் இருக்குது எல்லாமே. வெப்பமண்டல பகுதி முதல் தூந்திரா பகுதி ஆசியா போலவே. இந்தியாவில் ஆசியாவில் இமயமலை இப்படி இருக்குது. இதெல்லாம் மலைத்தொடர் பார்த்துருப்போம். இதில் இமயமலை நம்ம இந்தியாவை பாதுகாக்குது. இங்கேருந்து வீசக்கூடிய காற்றை நம்ம பக்கம் வீசாமல் பார்த்துக்குது. அதே அமெரிக்காவில் ராக்கி மவுண்டன் எப்படி இருக்குது? குறுக்க போகுது. குறுக்க இல்லை, அதனால் ஆர்டிக்லேருந்து என்ன அவன் காற்று இங்கே வீசும். இந்த பகுதியை பாதுகாக்கலை, குளிராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மத்திய சமவெளியில் ஊடுருவும் குளிர்காற்றினால் வட அமெரிக்காவில் நீண்ட கடுங்குளிர்காலமும். யூஎஸ்ஏலாம் இருக்கா குளிரா? ஆமாம். அப்போ அங்கே யூஎஸ்ஏ போனவங்களாம் இப்போ ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து அமெரிக்கா போகிறவங்க ஜூன் போவாங்க, செப்டம்பர் வரைக்கும் இருப்பாங்க, அக்டோபர்லாம் ஓடி வந்துடுவாங்க, குளிர் வந்துடும். அங்கே பசங்க இருக்காங்கன்னு போவாங்கள்ல, வயசான டிக்கெட்டு, குளிர் தாங்க முடியாது, ஓடி வந்துடுவாங்க. ஏன்னாக்கா அந்த ராக்கி மவுண்டன் இப்படி இருக்குது. இப்படி இருந்ததாக நம்ம கீழே இந்த சவுத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். குறுகிய வெப்பமான கோடை காலம். சூறாவளி புயல்கள்லாம் இங்கே சைக்ளோன் இருக்குல்ல, எப்படி நம்ம ஊரில் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் சைக்ளோன் அட்டாக் நிறையா நடக்கும். பாருங்கள், ஒரே பேரலாக தானே இருக்கும் அடிச்சு. அது நம்மளதாவது இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி மழையாக கொட்டும், அங்கே தரையிலே ஃபார்ம் ஆகுங்களாம். தரையில் ஃபார்ம் ஆச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். ஆடு மாடு காரெல்லாம் தூக்கிட்டு போயிடும். பயங்கரமாக அடிக்கும். பாருங்க, படமே வச்சுருப்பானுங்களே, இதை வச்சுலாம் தரையில் காரெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டுரும். அது மின்னல். அப்போ குளிர்காலமாக அங்கே பாருங்கள், அந்த சைக்ளோன் ட்ராவல் ஆகக்கூடிய பகுதி. குளிர்காலத்தினால என்ன ஆகுனா பனியாக கொட்டும். நம்ம ஊரில் தண்ணியாக கொட்டுதா, அங்கே பனியாக கொட்டும். சம்மராக இருந்தாக்கா தண்ணியாக கொட்டும். ஆர்டிக் பகுதி குளிர்ந்தும் வறண்டும் காணப்படும். ஆமாவா? குளிர்ந்துன்னா என்ன அர்த்தம்? ஹீட் இல்லைன்னு அர்த்தம். வறண்டுனா வளிமண்டலத்தில் H2O மாலிகுல் இருக்காதுன்னு அர்த்தம். அதனால தான் அங்கே இருக்கும்பொழுது என்ன ஆகும், நம்ம உடம்புல உள்ள ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிடும். சரினா இது உதடெல்லாம் வெடிச்சிக்கும். அதுக்கு தான் கிரீம்லாம் தடவிக்கணும் அங்கே. அடுத்தது, இங்கும் குளிர்காலம் நீண்டு கடுங்குளிரோடும் கோடைக்காலம் குறுகி இருக்கின்றது. வடகிழக்கில் தெற்கு நோக்கி செல்ல செல்ல எங்கேருந்து போகுது? ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? இல்லை ரைட். கோடைக்காலம் வெப்பமாகவும் குளிர்காலம் மிகுந்த குளிரோடும் காணப்படும். சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, சரியாக கொடுக்கல அவனுக்கு. அப்படியே அங்கேருந்து வர வர இது பயங்கர குளிராக இருக்கும் எல்லாம். அப்படியே தெற்கு நோக்கி வர வர அப்படியே உள்ட்டா. இங்கே குளிர் காலம் அதிகம், வெயில் கம்மியாக இருக்கும். வர 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 கடுமையான வெப்பம். சரியாக குளிர் காலத்தில் பயங்கரமான குளிராக இருக்கும். அதான் சொல்கிறாங்க. மத்திய சமவெளிகளில் உறைபனியோடு கூடிய குளிர்காலமும் வெப்பமண்டலம் போன்ற அதிக வெப்பமுடைய கோடை காலமும். வட அமெரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் பெரும்பாலும் ஆண்டு முழுவதும் வெப்பமான காலநிலையாக இருக்கும். தெற்கு பகுதி இது நம்ம ஊர் மாதிரி மேப்பில் பாருங்கள், நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்தியா தமிழ்நாடுலாம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
அப்போ நம்ம ஒரு கிளைமேட்டு தான் அங்கேயும் இருக்குது. மிசிசிபி மிசோரி ஆறுகளின் முகத்துவார பகுதிகளிலும் வளைகுடா கடற்கரை பகுதிகளிலும் கோடை காலங்களில் வீசும் வடகிழக்கு பருவக்காற்றினால் கோடை மழை பெய்யுது. அப்படியே மேப்பை பாருங்கள், இங்கே இருக்கா, இங்கேருந்து வடகிழக்கு பருவக்காற்று இப்படி வீசும். அதனால் இங்கெல்லாம் பெய்யுது அந்த சொல்கிறான். மிசோரி மிசிசிபி கடற்கரை இடம் இது பாருங்கள், அப்படியே நமக்கு தகுந்த மாதிரியே தான் இருக்கும். அப்புறம் கிழக்கு கடற்கரை, மெக்சிகோனுடைய கிழக்கு கடற்கரை, அங்கே வடகிழக்கு பருவக்காற்று வீசும், மழை பொழிவு இருக்கும். அப்படியே நமக்கு என்ன இருக்கோ தமிழ்நாடுங்க அதே கதை அங்கே இருக்கும். இங்கெல்லாம் சரியா லேட்டிடியூடை வச்சு என்ன பண்ணலாம், சூடான ஈரப்பதம்ங்கிற தென்மேற்கு பருவக்காற்றுகள் வட வடமேற்கு பகுதிகளுக்கு மழை பொழிவை தருவதோடு இல்லாமல் அப்பகுதி வெப்பமாக இருக்கும் உதவுகிறது. சூடான ஈரப்பதம் மிகுந்த தென்மேற்கு பருவக்காற்றுகள் வடமேற்கு பகுதியில் அங்கே சொல்கிறான், மெக்சிகோட்ட சொல்கிறான். இங்கே ஒரு வெப்ப நீரோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும், பார்ப்போம். அங்கே போட்டுருக்கு பாருங்கள், வடமேற்கு கடற்கரை பகுதியில் நகரும் அலாஸ்கா வெப்ப நீரோட்டம் அப்பகுதியில் பனி உறையாமல் இருக்க காரணமாக இருக்குது. அலாஸ்கா பகுதியில் என்ன இருக்கணும், இங்கே ஆக்சுவலாக துருவ பகுதியை ஒட்டி தான் இப்போ குளிர் காலத்தில் பனி உறையணும் தண்ணி. இங்கே வெப்ப நீரோட்டம் ஓடுறதுனால அங்கே தண்ணி உறையலை. இப்போ வருடம் முழுவதும் என்ன பண்ணலாம், கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடலாம். அதே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. அதே இதில் இந்த பக்கம், ஏன்னா குளிர் நீரோட்டம் இந்த பக்கம் வரும், பார்த்துருப்போம். சரியா, ரைட். அடுத்தது மத்திய தரைக்கடல் காலநிலை. மத்திய தரைக்கடல் காலநிலை என்னென்னு பார்த்தா மெடிட்டரேனியன் கிளைமேட்டு. குளிர் காலத்தில் மழை பெய்யும், இங்கே தான் அதே மாதிரி இங்கே தானே மத்திய தரைக்கடல் காலநிலை. அதே செட்டப்பில் இந்த மேற்கில் இங்கே வட அமெரிக்காவுடைய மேற்கு கடற்கரையில் இந்த லேட்டிடியூடு வேணுமோ அந்த லேட்டிடியூடில் இங்கே அப்படி தான் இருக்கும். அடுத்தது கேட்கலாம், இந்த கேள்வி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இது ஒன்று கேட்பாங்க. எந்த நீரோட்டம் இல்லை அலாஸ்கா நீரோட்டம் என்ன வகையான நீரோட்டம்னு கேட்போம். என்ன நீரோட்டம், வெப்ப நீரோட்டம். அல்லது ஒரு படத்தை போட்டு இங்கே ஒரு கோடு போட்டு இங்கே என்ன நீரோட்டம் டிஎன்பிசியில் கேட்டிருக்கான், இந்த படத்தை போட்டு அலாஸ்கா நீரோட்டம். எப்படி வேணாலும் கேட்கலாம், கொஸ்டின் எடுக்கிறவனை பொறுத்து. வட அமெரிக்காவில் மத்திய தரைக்கடல் நிலை எந்த மாகாணத்தில் இருக்குது? நம்ம ஊரில் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்களா, அங்கே மாகாணம், ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க, கலிஃபோர்னியா மாகாணம். மேற்கத்திய வெஸ்டர்லீஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட லேட்டிடியூடு 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி முன்னாடி பேசியிருக்கோம். ப்ரிவைலிங் வின் அப்படின்னு பார்த்தோமா, 30 டிகிரி அச்சத்துலேருந்து 60 டிகிரி வரைக்கும் வீசும். எங்கேருந்து வீசும், தென்மேற்குலேருந்து வீசும். அப்படி அதனால தான் அதுக்கு பேர் வெஸ்டர்லீஸ். பார்த்தோம் இல்லையா காற்று பார்க்கும் பொழுது, இந்த வெஸ்டர்லீஸ்னால தான் ஆகுது இங்கெல்லாம் மழை பொழிவு இருக்கும். ஃபுல்லாக ஐரோப்பாவில் பார்த்தோம். கேட்பாங்க, இதில் என்ன சார் கேள்வி வரும், மேற்கத்திய காற்றுகள் எந்த அச்சத்திலிருந்து எந்த அச்சங்களுக்கு இடையே வீசும் அப்படின்னு கேட்பாங்க. 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி, வட அரைக்கோளத்துலேயும் சரி தென் அரைக்கோளத்துலையும் சரி. ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா, போயிட்டு வந்து இதை பார்ப்போம். காடுகள் வகைகள் அதெல்லாம் இப்போ கிளைமேட்டு புரிஞ்சுக்கிட்டோம்ல, அதை வச்சு அப்படியே பார்க்க வேண்டியது. அதை 7வது புக்கில் இருக்குது. இவ்வளோ குப்பையை கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கிறானுங்க, என்ன பண்ணுற. தூந்திரா வெஜிடேஷன். தூந்திரா எங்கே இருக்கும், துருவ பகுதியெல்லாம், இந்த ஏரியாலாம்.
அது அதை ஒட்டின பகுதியில். அதை தாண்டி வந்து என்ன இருக்கும், ஊசியில் காடு இருக்கும். அதை ஒட்டி இங்கே வந்தீங்க அப்படின்னா பசுமை மாறா காடு இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல மெடிட்ரியன் அந்த இது பார்த்தோம் இல்லையா, புளிப்பு சுவையுடையது, அதெல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றா பார்ப்போம். நீண்ட கடுமையான கடும் குளிர்காலங்கள், குறுகிய குளிர்ச்சியான கோடைக்காலம், குறுகிய குளிர்ச்சியான கோடைக்காலம். ஹலோ, ஓகேவா? குறைவான மழைப்பொழிவு தான் இருக்கும். ஏன்னாக்கா அங்கே என்ன இருக்காது, வெப்பம் இருக்காது. வெப்பம் இல்லைனாவே மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். கனடாவின் வடக்கு கடற்கரை பகுதிகள் மற்றும் வட தீவுகள். தீவுகள் இதெல்லாம் வடக்கு தீவுகள். அடுத்தது பாசி, மரப்பாசி மற்றும் குள்ளமான வில்லோ மரங்கள் இருக்கும். பாறை இருக்குல்ல, பாறையில் பாசி, அது அதே தான், பாறையில் தான் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. அங்கே பார்த்தது தான், ஐரோப்பாவில் பார்த்தது தான். விலங்குகள் ஆர்டிக் நரி, கலைமான். அந்த பாசியை திங்கிறது கலைமான் இருக்கும். அந்த பாசியை திங்கிறதுக்கு எருமை இருக்கும். ஓகேவா? அடுத்தது அந்த எருமை இதையும் வேட்டையாடுறதுக்கு நரி இருக்கும். செத்து போனாங்கன்னா சாப்பிட்றதுக்கு நரி இருக்கும். அந்த மாதிரி பனிக்கரடி இருக்கும். அங்கே நீர்நிலைகளில் மீன் இருக்கா, அதை சாப்பிட்றதுக்கு பனிக்கரடி. நீல நரி, சாவில் மற்றும் நீல நரியா, இதெல்லாம் இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. அடுத்து டைகா. டைகானா என்னென்னு பார்த்தோம், ஊசி இலைக்காடுகள், அதை ஒட்டி குளிர் மிதவெப்பவல்ல ஊசி இலைக்காடு. குளிரான குளிர்காலம், வெப்பமான குறுகிய கோடைக்காலம். கோடைக்காலம் ஷார்ட்டாக கம்மி நாள் தான் இருக்கும். குளிர்காலத்தில் மித அதிகமான பனிப்பொழிவு இருக்கும். தென் மற்றும் அலாஸ்கா, தென் மத்திய அலாஸ்கா மற்றும் வடகிழக்கு கனடா, இந்த ஏரியா ஓகேவா? இது ஃபுல்லாக அதான் அதை ஒட்டி ஃபைனு, ஃபின், தேவதாரு, ஸ்ப்ரூஸ், இதெல்லாம் வந்து ஊசி இலை மரங்கள். நீர்நாயி, நரி, வெள்ளக்கீரி, ஸ்கங், கலைமான், கடமான், காட்டுமான், கருப்பு கரடி, கிறிஸ்லி கரடி. கரடியில் எத்தனை, சும்மா மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல, பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். புல்வெளி, ப்ரைரி, இந்த இடம் ப்ரைரி. மத்திய சமவெளி இருக்கு இல்லையா, அது கடும் குளிர்காலம், வெப்பமான குறுகிய கோடைக்காலம், மிதமான மழைப்பொழிவு இருக்கும். ஐக்கிய நாடுகளின் மத்திய பகுதி மற்றும் மத்திய கனடா, அதான் இது ஃபுல்லாக. புற்கள், முட்புதர்கள், மூலிகை, புல் தான் அதிகமாக இருக்கும். மரம் இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன புதர் மாதிரி இருக்கும். கொயோடா நாய், வலை தூண்டும் பொறி விலங்கா, புலிமுயல், புல்வெளி நாய், காட்டெருமை இருக்கும். பைசன் கட்டாயம் இருக்காங்க. மத்திய தரைக்கடல் தாவரங்கள், அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, அந்த மாதிரி விளையக்கூடிய இது இருக்கும். வெப்பமான வறண்ட கோடை காலம், குளிர்ந்த ஈரப்பதமான குளிர்காலம். புரியுதா வார்த்தை? ஜில்லுன்னு இருக்கும், அப்போ மழை பொழியும். இப்போ நம்ம ஊர் மாதிரி. மேற்கு கடற்கரை எல்லை மற்றும் தென் கலிஃபோர்னியா, இதை தான் சொல்கிறோம். ஆலிவ், திராட்சை, ஆரஞ்சு, ஓக், வால்நட்டு, அத்தி. அத்தி நம்ம ஊர்லேயும் இருக்குது தானே, அத்திப்பழம். குளிர் காலத்தில் மழை பெய்யுதா, ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ளேயே அத்திப்பழம் இருக்குது. தெரியும், எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இத்தனை வருஷம், 30 வருஷமாக காலேஜுக்கு வந்துட்டு இருக்கிறேன், இப்போ தான் தெரியும். ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தவங்க யார் இங்கே படித்தீங்க? அத்தி மரம் இருக்குது தெரியுமா?
பார்த்ததில்ல தானே? சரி. எங்கே? ஆ ஆ ரைட் ரைட். உள்ளே போயிருக்கீங்களா? எப்போ? காலையிலையா? ஓ, பார்த்துட்டு வாங்க எங்கே இருக்குன்னு. வெரி குட். அடுத்து பாலைவனம். பாலைவனம் எங்கே இருக்கும்? மழைப்பொழிவு இல்லாத இடம். ஒரு கண்டத்தோட எந்த கடற்கரையில் இருக்கும்? மேற்கு கடற்கரையில் இருக்கும். ஓகேவா? பாலைவனம் அப்படியே பாருங்கள். இந்த இடம் சப்ட்ராபிக்கல் ரீஜன் நமக்கு இருக்கா? இங்கே வாங்க, அப்படியே இங்கே பாலைவனம். பாலைவனம் எல்லாமே பார்த்தோமா முன்னாடியே. அது மாதிரி இங்கே ஒரு பாலைவனம் இருக்குது. இதுக்கு இங்கே வரும். அதேமாதிரி எங்கே பாருங்கள், இது வந்து என்னது? மத்திய தரைக்கடல், அதுக்கு கீழே. அதேமாதிரி இங்கே அதேமாதிரி இங்கே பாலைவனம் வரும். ஒரு வேளை மத்திய தரைக்கடல் காலநிலை இங்கே இருந்ததுனாக்கா இங்கே வரும். ஆனால் இங்கே இருக்காது. ஏன் சார் மத்திய தரைக்கடல்? இங்கே வந்து உயரமான மவுண்டெயின் இருக்கா, அதனால். ஓகே, பார்ப்போம். குளிர்ந்த குளிர்காலம், வெப்பமான கோடைக்காலம், ரொம்ப கம்மியான மழைப்பொழிவுலாம் இருக்கும். அதான் குளிர் காலத்தில் பயங்கர குளிர், வெயில் காலத்தில் பயங்கர வெயில். ஏன் 24 ஹவர்ஸ்லேயே பகலில் பயங்கர ஹீட்டாக இருக்கும், இரவில் பயங்கர குளிராக இருக்கும். எது? பாலைவனம். தென்மேற்கு அமெரிக்கா, மெக்சிகோ பாலைவனத்தின் வடக்கு பகுதி. அமெரிக்காவினுடைய தென்மேற்கு, மெக்சிகோனுடைய வடப்பகுதி. ஓகேவா? மேப்பை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸி. எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில எனக்கு. கள்ளிச்செடி வகை இருக்கும். பாலைவனம் தான் தெரியும் நமக்கு. சகுவாரோ, சோலா, கற்றாழை, யூக்கா எல்லாம் அந்த கற்றாழை வகை தான். முள்ளு செடி, தசைப்பற்றுள்ள தண்டு. முள்ளெல்லாம் என்னவா மாதிரி இருக்கும்? பகுதி அளவு இலையாக இருக்கும், அல்லது முழுசாக இலையாக, சரி, இலையெல்லாம் பகுதி அளவு முள்ளா மாதிரி இருக்கும், அல்லது இலை முழுசாகவே முள்ளா மாதிரி இருக்கும். பாலைவன நரி, சிறு மான் வகை, பெருசாலாம் இருக்காது. ஏன்னா அங்கே தான் உணவு பற்றாக்குறை இருக்குல்ல. அப்புறம் தேள், பல்லி, விரியம்பாம்பு, பாம்பு நிறையா இருக்கும் பாலைவனத்தில். மண்ணுக்குள்ளே குழி தோண்டி உள்ளே போய் உட்காந்துக்கக்கூடிய விலங்கெல்லாம், அந்த மாதிரி வாழக்கூடிய விலங்கெல்லாம் இங்கே இருக்கும். எலி இதெல்லாம். அதை சாப்பிட்றதுக்கு பாம்பு கிம்பெல்லாம் இருக்கும். ஏன் மண்ணை தோண்டிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கும்? இதெல்லாம் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வேறு, உள்ளுக்குள்ளே உள்ள டெம்பரேச்சர் வேறு. பகலில் இருக்கும்பொழுது உள்ளே ஜிலு ஜிலுன்னு இருக்கும். எது? உள்ள குழி இருக்குல்ல, அது பகலில். இரவில் வெளியில் ஜிலு ஜிலுன்னு இருக்கும், வெளியில் ஓடியாந்துடும். அதனால தான் அவங்களாம் இரவில் தான் வேட்டையாடுவாங்க. ஏன்னு யோசிச்சுட்டு வாங்க பார்ப்போம். அடுத்து குளிர்ந்த மித வெப்ப இலையுதிர் காடுகள். வெப்பமான கோடை காலம் மற்றும் மிதமான குளிர்காலம், மிதமான மழைப்பொழிவு. எங்கெங்கே? ஃப்ளோரிடா வளைகுடா கடற்கரை, தென்கிழக்கு அமெரிக்கா. ரைட், ஓகே. இந்த ஏரியா இதெல்லாம் இந்த வளைகுடா கடற்கரை, தென்கிழக்கு அமெரிக்கா. கொட்டை மரம், ஓக்கு, நெட்லிங், சைப்ரஸ் ஆமாம், நரி, அணில், மான், கீரி அதெல்லாம் விட்டுருங்க. வெப்பமண்டல மழைக்காடுகள். ஆண்டு முழுவதும் அதிக வெப்பம், சரியா, அதிக மழைப்பொழிவு இருக்கும். வெப்பமண்டல மழைக்காடுகள் சொல்கிறான்னா சரி. தென் மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா, மேற்கிந்திய தீவுகள். நம்ம ஊர் மாதிரி தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு இருக்குல்ல, அந்த மாதிரி மெக்சிகோ இதெல்லாம். இன்னொரு கிளைமேட் இருக்குது, பார்ப்போம். பனைமரம்லாம் இருக்குது பாருங்கள், நம்ம ஊர் மாதிரி. மகோகனி, ரப்பர், கொக்கோ மரம் அதெல்லாம். குரங்கு, பாம்பு, அடர்ந்த காடு இல்லை, அதனால் ஊர்வனை தான் அதிகமாக இருக்கும். ஊர்வனை மரத்தில் வாழக்கூடியது. மலைக்காடுகள். இந்த மலைக்காடுகளா? இங்கே நான் போனோம். மவுண்டெயின் ஃபாரஸ்ட்டு தப்பாக போட்டிருக்காங்க, அந்தலாம் வரக்கூடாது.
ராக்கி மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அதில் மேலே போக நம்ம டெம்பரேச்சரு குறையும். மவுண்டெயின் ஃபாரஸ்ட் என்ன லா போட்டிருக்கானுங்க பாருங்க. அது ராக்கி மலைத்தொடரில் மேலே போக போக, ஏன் நம்ம ஊட்டியே போங்களே, கீழேருந்து மேலே போக 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 மரத்தோட வகையெல்லாம் மாறிட்டே போகும். மேலே உச்சிக்கு போயிட்டிங்கன்னா என்ன இருக்கும், ஊசியில் மரம் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ரைட், இது போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயற்கை தாவரம், நேச்சுரல் வெஜிடேஷன். இப்போ இந்த கிளைமேட்டை பேஸ் பண்ணி அங்கே தாவரம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு, அவ்வளோதான். மொத்த நிலப்பரப்பில் 30% நிலப்பரப்பு காடுகளால் நிறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் காடு? 17.5% இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். புக்கு படி 19% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரம் வெட்டு தொழில் சிறப்பாக நடைபெறும். மரம் வெட்டு தொழில் எங்கே சார் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, பூமி முழுவதுமே இந்த மிதவெப்ப மண்டல ஊசியிலை காடுகள் இருக்குல்ல, மிருதுவான மரங்கள் அது அதிகமாக இருக்கும். கனடா, அமெரிக்கா, இங்கே ஐரோப்பிய நாடுகள், அங்கே தான் மரம் வெட்டும் தொழில் சிறப்பாக இருக்கும். எங்கே? மிதவெப்ப மண்டலத்தில், டெம்பரேட் ரீஜனில். டெம்பரேட் ரீஜன் இங்கிலீஷில். அங்கே தான் வெப்பமண்டலத்தில் காடு அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே மரம் வெட்டும் தொழில் இது சிறப்பாக இருக்காது. மிதவெப்ப மண்டலத்தெல்லாம் வெட்டுவாங்க. அதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளைவுட் எல்லாமே. அதெல்லாம் குறிப்பாக கனடா, வட அமெரிக்காவில் அவனுக்கு தயாரிக்கிறேன்னா அங்கே பிளைவுட் விளம்பரம் போட்டு நம்ம ஊரில் வந்து விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. மரக்கட்டை, மரப்பலகை, மரக்கூழ்னால் பல்ப்லேருந்து காகிதம் தயாரிப்பாங்க. அதில் உள்ள வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு, அது எந்த கண்டென்ட்னு தெரில, பல்ப். இந்த மாதிரி வந்துடும். இதிலேருந்து பேப்பர் தயாரிப்பாங்க. ஓகேவா? மரக்கட்டை உற்பத்தியில் உலகத்தின் மொத்த உற்பத்தியில் வட அமெரிக்காவிலேருந்து 20% கேட்பாங்க. முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. உலகத்தில் மரக்கட்டை உற்பத்தியில் முதன்மையானது எந்த கண்டம்? வட அமெரிக்கா. வேளாண்மை வரும். கிளைமேட்டிக் ரீஜனை வச்சு போட்டிருக்காங்க படம் கூட கேட்கலாம். துருவ பகுதி முன்னாடியே பேசுனது தான். இது பனி படர்ந்தது, அதனால் விட்டுருங்க. அடுத்தது தரிசு நிலங்க எதுவுமே இல்லைன்றான். அடுத்தது ஊசி இலைக்காடு, அதை ஒட்டி ஊசி இலைக்காடுகள். அடுத்தது மத்திய தரைக்கடல் காடு இது. ஓகேவா? அடுத்தது வெப்பமான மிதமான காடா இந்த ஏரியா. சதுப்பு நிலம் இருக்காங்க. சதுப்பு நிலம் அங்கே நிறைய ஆறுலாம் ஓடி வருதுல்ல, அதனால். முட்புதர் மற்றும் பாலைவனம் இந்த இது வெப்பமண்டல மலைக்காடு. இதுதான் மலைக்காடு. ரெயின் ஃபாரஸ்ட் அந்த மலைக்காடில் இது ரெயின் ஃபாரஸ்ட். அவ்வளோதான். வேளாண்மை, இங்கே வேளாண்மை பெரிய அளவில் செய்வாங்க. என்ன விலையை மிஞ்சி போனால் மிதவெப்ப மண்டலம். அப்போ கோதுமை, பார்லி, அப்புறம் சோளக்கருது இருக்குல்ல, ஸ்வீட் கார்ன், அதெல்லாம் விளையும். விரிவான எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன், இது ஒரு கொஸ்டின். பின்வரும் சாகுபடி முறையில், விரிவான சாகுபடி முறையில் அதிக அளவு பயிர் செய்யக்கூடிய பயிர் எதுன்னு கேட்பாங்க. கோதுமை. சரியா? பெரிய அளவில். விரிவானனா அதான் முன்னாடி பார்த்துருப்போம். ஒரு விவசாயிக்கு போய், சின்ன விவசாயிட்டு போய் எவ்வளோ லேண்ட் வச்சுருக்க அப்படின்னு கேட்டாக்கா,
ஒரு 1000 ஏக்கர் இருக்குமா. எத்தனை பேர் அதில் வேலை செய்யறனா? 10 பேர் வேலை செய்கிறோம்மா. எவ்வளோ ஏக்கரில்? 1000 ஏக்கரில். என்னென்னா ஃப்ளைட்டில் போய் விதை போடுறது, ஃப்ளைட்டில் போய் உரம்பு போடுறது, தண்ணி பாய்ச்சிறது எல்லாமே பண்ணுவாங்க. இதான் கோதுமை ஃபீல்டு, கோதுமை விவசாய நிலம். அதுமாதிரி அறுவடை, அதுமாதிரி கோதுமைக்கு தூரில் தண்ணி நிற்க வேண்டாம். விதைக்கும் பொழுது மட்டும் ஈரமாக இருந்தால் போதும். அப்போ குளிர் காலமாக இருக்கணும். அறுவடை வெயில் காலத்தில் அறுவடை செய்வாங்க. இப்போ வட இந்தியாலாம் பாருங்கள், இப்போ கோதுமை பயிர் செஞ்சுருவாங்க. மார்ச்சா ஏப்ரல் மேலே அறுவடை செய்வாங்க வட இந்தியாவில். அப்புறம் ஜூன் மாதம் வட இந்தியாவில் பார்த்து நெல் பயிர் செய்வாங்க. அப்போ குளிர் இருக்காது. அமெரிக்காவில் கடைபிடிக்கப்படுகிறது விரிவான வேளாண்மை முறை. கோதுமை உற்பத்தியில் கனடாவும் அமெரிக்காவும் உலகின் முக்கியமான ஏற்றுமதியாளர். நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்ட்டு. சரியா? கோதுமை, மக்காசோளம், ஓட்ஸு, சோயாபீன்ஸு, பார்லி இதெல்லாம் முக்கியமான உணவுப் பொருள். முதன்மையானது கோதுமை தான். பறந்து விரிந்த சமவெளியில் விளைவிக்கப்படுது. அது பறந்து விரிந்த சமவெளிகள். இப்போ பார்த்தோம் இல்லையா? இதுதான் சோளம். சோளக்கருது இருக்குல்ல, அது கோதுமை. ஐரோப்பிய குடியேற்றங்களால் அங்கே ஒரிஜினலாக கோதுமை பயிர் செய்யலை. ஐரோப்பாவில் வந்து போனானுங்கள்ல 1400 சில்லறையில், அப்போ கோதுமை எடுத்துகிட்டு போய் பயிர் செஞ்சுருக்காங்க. அங்கே உள்ள பழங்குடியின மக்கள்லாம் அடக்கி ஒடுக்கி அவனுங்களை அடிமையாக்கி நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டு கோதுமை செய்கிறாங்க. வட அமெரிக்காவின் பிரைரி புல்வெளி. வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புல்வெளி எது? பிரைரி. கோதுமை பெருமளவு விளைவிக்கப்படுகிறது. உலகில் முதல் கோதுமை ஏற்றுமதியாளராக வட அமெரிக்கா விளங்கு. முதன்மையான உலகத்தில் கோதுமை ஏற்றுமதி பண்ணக்கூடிய கண்டம் எது? வட அமெரிக்கா. அதில் அமெரிக்காவும் கனடாவும். நம்ம கூட சுதந்திரம் அடைஞ்சப்போ கோதுமையில எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பானுங்க. அரிசி பற்றாக்குறை. அப்போ தான் கோதுமை திங்கிறத நம்மளை பழக்கி விடுவானுங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு கோதுமை கிடையாது. வடக்கன்ஸ் சாப்பிட்ருப்பானுங்க. நம்ம ஊரில் கோதுமையே கிடையாது. கோதுமை விளையும் கோதுமை பகுதி, அதாவது வீட் ஃபீல்டு அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அந்த இந்த புல்வெளி இருக்குல்ல, அதை சோளம். நோட் பண்ணிங்க, முக்கியமான ஃபேக்ட்டு. வட அமெரிக்காவின் பூர்வகுடி மக்களின் முக்கிய உணவு பயிர் எது? என்னது? சோளம் தான். அதேமாதிரி மெக்சிகோவின் முக்கியமான உணவு பயிர் சோளம் தான். நம்ம அதேமாதிரி புல்வெளியோட தெற்கு பகுதியில் அதிகமாக சோளம் போடுறாங்களாம், பிரைரியில். அதேமாதிரி சோள உற்பத்தியில் உலகத்திலே முன்னணி எது? வட அமெரிக்கா. வட அமெரிக்கானா கனடாவும் அமெரிக்காவும் சேர்த்து. அப்புறம் மெக்சிகோவை எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. 3 கொஸ்டின் இருக்குது இதில், நோட் பண்ணிக்கோங்க. பார்லி மற்றும் ஓட்ஸ். ஓட்ஸ்லாம் நம்ம ஊரில் திங்கக்கூடாது, சரியா? பார்லி மற்றும் ஓட்ஸ் இரண்டும் மிதவெப்ப மண்டல பயிர். அங்கே விளைஞ்சா அங்கே தான் சாப்பிடணும். அதிகமான குளிரை எதிர்கொண்டு குறைவான நீர் தேவையில். கோதுமை கதையே தான். குளிர் எவ்வளோ குளிர் இருந்தாலும் தாங்கும். விலங்குகளுக்கு பார்லியும் ஓட்ஸும் உணவாக வழங்கப்படுகிறது. அங்கே நிறைய வேஸ்ட் ஆகுது. பார்க்குறேன், என்னடா பண்ணலாம்? பெரிய மார்க்கெட் யார்? முட்டா பயலுங்க, இந்தியனுங்க இருக்கிறானுங்க. கூத்தாடி பயலை வச்சு அவன் திங்கிற மாதிரி காமிச்சிட்டோம்னா வாங்கிடுவானுங்க. அப்புறம் என்ன இருக்குது? அந்த அசோசியேஷன் ஒன்று இருக்குது, டாக்டரு. அவன்கிட்ட சொல்லி பரப்பி விட்டா காசு பெட்டி கொடுத்துட்டா போதும். உடம்பு குறைங்கன்னு ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. காலையில் சாப்பிட முடியாது, அதனால கம்மியாக சாப்பிடுவோம். வேறு ஒன்றும் கிடையாது. அதனால உடம்பு குறையாது, கலோரி அதிகம் அது ஆக்சுவலாக. சரியா? அவ்வளோதான். கேட்பாங்க, எந்த மண்டல பயிர் பார்லி ஓட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க.
மிதவெப்ப மண்டல பயிர். அடுத்து பருத்தி, துணை அயன மண்டலம் வரைக்கும் தான் விளையும் பருத்தி. அதுக்கு மேலே போனால் விளையாது. சரியா? இது வரைக்கும் தான் விளையும். இங்கே தான் டெக்ஸாஸ்லாம் இருக்கும் பாருங்கள், டெக்ஸாஸ் மாகாணம். டெக்ஸ்டைலில் இப்போ நம்பர் 1 டெக்ஸாஸ் மாகாணம். அதுக்கு மேலே போனாலும் பருத்தி விளையாது. குளிர் பிரதேசத்தில் பருத்தி விளையாது. இப்போ வேணால் என்ன பண்ணலாம், ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி இப்போ கொண்டு போயிருக்கோம். தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் பருத்தி விளையுது. டெக்ஸாஸ், கலிஃபோர்னியா, மிசிசிபி, தெற்கு புல்வெளி, மெக்சிகோவில் விளையுது. மழையுடன் கூடிய வெப்பமான கோடை காலம், வளமான மண், இதெல்லாம் பருத்தி விளையிறதுக்கு ஏற்ற சூழல். நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டில் கேட்பாங்க. மழை பெய்யணும், வெப்பம் இருக்கணும். கோடை காலம் எப்படி இருக்கணும்? இப்போ அதனால தான் சப்ட்ராபிக்கல். அதுக்கு மேலே போகாது. குளிர் பிரதேசத்தில் விளையாது. கரும்பு. பேசிக் ஜியாகிரஃபி முடிச்சிருந்தாக்கா இதுக்கெல்லாம் அப்படியே அது கூட லிங்க் ஆகிட்டு உங்களுக்கு ரிவிஷன் ஆகிட்டே வந்துடும். சரியா? ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். வீட்டில் சும்மா இங்கே மட்டும் டெய்லி கிளாஸ் மட்டும் வந்துட்டு போனால் புரியாது. எடுத்து நான் சும்மா தூண்டி தான் விட்றேன். இப்போ உழுது விதை போட்டிருக்கு, தண்ணி ஊற்றி யார் வளர்க்கணும்? நீங்கள் தான் ரீகால் பண்ணுறது தான் தண்ணி ஊற்றி வளர்க்கணும். ஆமாம், கேள்வி கேட்கணும். தண்ணி ஊற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்கணும். அடுத்தது கரும்பு. வளைகுடா பகுதிகளில் கரும்பு அதே மாதிரி நல்ல மழை பொழிவு இருக்கணும், வளமான மண் இருக்கணும், வெப்பம் அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஆமாம், அது நம்ம ஏரியாக்குள்ளே தான் விளையும். மிதவெப்ப மண்டலம் வரைக்கும் விளையும், அதுக்கு மேலே விளையாது கரும்பு. மெக்சிகோ வளைகுடா பகுதியிலும் மத்திய அமெரிக்காவின் சில பகுதிகளிலும். எங்கே? மெக்சிகோ வளைகுடா பகுதி, இந்த ஏரியாலாம். அப்புறம் மத்திய அமெரிக்கன் சில பகுதிகள் எங்கெங்கெல்லாம் உயரமான இடத்துல இருக்கக்கூடாது. மேற்கிந்திய தீவுகளிலும் கரும்பு விளைவிக்கப்படுகிறது. மேற்கிந்திய தீவு முக்கியமான பணப்பயிர், கேஷ் கிராப் கரும்பு தான். நோட் பண்ணிக்கோங்க. அங்கே தான் கியூபா கூட இருக்குது. மேற்கிந்திய தீவில் தான் கியூபா. கியூபா என்னன்னு சொல்கிறாங்க? சக்கரை கிண்ணம், சுகர் பவுல் ஆஃப் வேர்ல்டு கியூபா. இதுதான் இங்கே தான் வரும் கியூபா. இங்கே மத்திய அமெரிக்க நாடுகள். வெப்பம் அதிகமாக இருக்கணும், இதோடு முடிஞ்சு போய் சக்கரை அதுக்கு மேலே போகாது. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அதெல்லாம் விளைஞ்சிச்சின்னா அதுலேருந்து எடுப்பாங்க சக்கரை. இங்கே ரஷ்யா அங்கெல்லாம் வந்து பீட்ரூட் விளையும். பீட்ரூட்டில் சக்கரை எடுப்பாங்க. அதில் இல்லையா? சரி. சோயாபீன்ஸ், இது பருப்பு வகை. மொச்சை இருக்கு இல்லையா? மொச்சை குடும்பம். சோயாபீன்ஸில் என்ன அதிகமாக இருக்குது? ப்ரோட்டீன். அந்த சோயாபீன்ஸ்லேருந்து அந்த பாலெல்லாம் எடுத்துகிட்டு அது வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் இருக்குல்ல, மாமிச மலைகள்லாம் வேறு பாடி பில்டர்ஸ் அவங்க சாப்பிட்ற அந்த எடுத்துடுவாங்க. அதில் உள்ள சக்கை தான் இது. அதோட அந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தது போக மிச்ச சக்கரை மீன் மக்கர் இருக்குல்ல, அதோட சக்கை தான் அது மிச்சம். ஃபைபர் கண்டென்ட்லாம் அதில் இருக்குது. சோளம் விளையிற இடத்துலலாம் சோயாபீன்ஸ் விளையும். இது சாப்பிட்லாம் நம்ம. இங்கே ப்ரோட்டீன் தானே அதில் அதிகமாக இருக்குது, அதனால் சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி ஏதோ சமையல் எண்ணெய்லாம் தயாரிக்கிறாங்களாமா சோயா சாஸில் வந்து, சோயாவில். உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு குளிர் பிரதேசத்தில் தான் விளையுது. உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு மிதவெப்ப மண்டலம் தானே வட வைக்கலாம். ஒரு 10 நாளைக்கு சும்மா கவனிங்க, அப்படி தான் ரெடியாகிங்க. பழைய வீடியோ பார்த்துடணும். அதுக்குள்ளே அன்றைக்கி சொல்லி நீங்கள் வந்த அன்றைக்கி வீடியோ பார்க்க சொல்லி அவங்க பார்க்க இல்லையா? நீங்கள் மட்டும் வந்தீங்களா? சரி. உருளைக்கிழங்கு மற்றும் சர்க்கரைவள்ளி கிழங்கு பிரைரி, அந்த புல்வெளியில் வட டக்கோட்டாமி அதெல்லாம் தேவை விட்டுருங்க. சர்க்கரைவள்ளி கிழங்குலேருந்து சர்க்கரை தயாரிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. வட அமெரிக்காவில் கால்நடை பண்டிகளுக்கு உணவாக போடுறாங்க. அடுத்து பழங்கள்.
சிட்ரஸ் வகை பழங்கள். கலிஃபோர்னியா என்ன இருக்குது? கலிஃபோர்னியாவில் என்ன கிளைமேட்டு? மத்திய தரைக்கடல் காலநிலை. அங்கே சிட்ரஸ் வகை பழங்கள். கிரான்பெரிஸ், ப்ளூபெரி எல்லாம் பெரி. கான்கார்டு திராட்சை, ஸ்ட்ராபெரி, நெல்லிக்கனி இதெல்லாம் தயாரிக்கிறாங்களாம், உற்பத்தி செய்கிறாங்களாம். சும்மா படிச்சுக்கோங்க. வட அமெரிக்கா நினச்சிட்டு இப்போ படிச்சுட்டே வாங்க போகும். கால்நடை பராமரித்தல். இந்த புல்வெளியில் என்ன இருக்கும்? ஆடு மாடு மேய்க்கலாமா? அதான் சொன்னேன், பெரிய அளவில் ஆடு மாடை நம்ம ஊரில் போய் ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டுலாம் வர மாட்டாங்க. பண்ணை வச்சுருப்பான், அதுக்கான தீவனத்தை பயிர் செய்வான். இந்த படத்தில் மாற்றான் படத்தில் வரும்ல, அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தேவையான தீவனத்தில் இன்னும் பால் நிறையா கறக்கிறதுக்கு அது இதையும் கலந்து விட்டு அதை போய் வெட்டி போடுவான். அதுக்கு எல்லாமே மிஷின் தான். 1000 மாடு இருக்கும், 10 பேர் வேலை செய்வான். எல்லாமே மிஷின். அப்புறம் பால் கலக்கிறதுக்கு மிஷின் எல்லாம். சாப்பிட்டு பால் கறந்துக்கிட்டே இருக்கணும், குட்டி போட்டுக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். அப்போ அதுலேருந்து பால் ப்ராடக்ட் தயாரித்து உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. பிரைரி, வறண்ட பகுதிகள் கால்நடை பராமரித்து வர்த்தக ரீதியில் செயல்படுது பெரிய அளவில். கேட்டல் ரியரிங் இன் அமெரிக்கா தான் போட்டேன். அவ்வளோ பாருங்கள், எவ்வளோமா எல்லாம் அந்த எந்த ஏரியாவில்? அதே ப்ரைரியில், அதுவும் ட்ரையான ரீஜனில், புல்வெளியில். கால்நடை மாடுகள், செம்மறி ஆடுகள் மிகப்பெரிய பண்ணையில் பராமரிக்கிறாங்க, ஃபார்மில். செழுமையான மேய்ச்சல் கால்நடைகளுக்காகவும் செழுமையற்ற மேய்ச்சல் செம்மறி ஆடுகளுக்காகவும். பாருங்கள், அதில் கூட புல் நிறையா இருந்தது அப்படின்னாக்கா செழுமையானது. அங்கே ஆடு மாடு புல் கம்மியாக இருந்துச்சு, அங்கே என்ன ஆயிடுச்சு? சாப்பிட்ற அளவு கம்மியாக அவரோட கம்மியாக சாப்பிட்றவர் யார்? ஆடு. அப்போ செழுமையாக இருந்தால் என்ன அர்த்தம்? மாடு வளர்ப்பான். செழுமை கம்மியாக இருந்தால் ஆடு வளர்ப்பான். இங்கேயும் அதே மாதிரி தான். மேச்சேரி அந்த பக்கம்லாம் போங்க, எல்லா ஊர்லேயும் அதுதான் நான் தீர்மானிக்கிறது. இவர் தான் ஆடு தான் அதிகமாக வளர்ப்பாங்க. மொத்த கறி மீட்டு உற்பத்தியில் 4 ஒரு பங்கு. இப்போ உலகத்தில் மீட்டு கறி இருக்குல்ல, கறி உற்பத்தியில் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் சேர்த்தி நம்பர் 1 உற்பத்தியாளர் யார்? வட அமெரிக்கா. பால் பண்ணை பராமரிப்பு. மாடு வளர்க்குறானா, இப்போ பால். அமெரிக்கா கனடாவில் முக்கியமான தொழில். குளிர்ந்த ஈரப்பதம் மிகுந்த பிரைரி, பெரும் ஏரிகள். பெரிய ஏரினா அந்த கிரேட் லேக் பார்த்தாலும் 5 அங்கே அட்லாண்டிக் கடற்கரைன்னு வடகிழக்கு பகுதி எல்லாம் செய்கிறாங்க. உலகின் மொத்த பால் மற்றும் பால் பொருள் உற்பத்தியில் 25% வட அமெரிக்காவில் நடக்கிறாங்க. பால் மற்றும் பால் பொருள் அங்கே உற்பத்தி செஞ்சு யூரோப்புக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. மீன்பிடி தொழில், உள்நாட்டு மீன்பிடி தொழில் இருக்கும், கடலில் இருக்கும். கடலில் மெயினாக இந்த இடத்துல கண்டத்திட்டு குளிர் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் சேர்ற இடம். அப்போ கனடா உலகத்தில் முக்கியமான மீன்பிடி தொழிலில் முக்கியமான நாட்டில் கனடாவும் ஒன்று. ஆசியாவில் யார் பார்த்தோம்? ஜப்பான், கொரியா, அவங்கெல்லாம். நியூ ஃபவுண்ட்லேண்ட் தீவுக்கு அருகில் அமைந்துள்ள கிராண்ட் பேங்க். இந்த இங்கே மீன்பிடித்தல் உலகத்தில் சிறந்த மீன்பிடித்தலம். கல்ஃப் வெப்ப நீரோட்டமும் லேப்ராடர் குளிர் நீரோட்டம் சந்தித்து கொள்வதால் மீன்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழல். இந்த இடம் பார்த்தோமா, இது கல்ஃப், இங்கேருந்து வரக்கூடியது. கல்ஃப்கிட்ட இருந்து தான் வருதா கல்ஃப் நீரோட்டம், வெப்ப நீரோட்டம். லேப்ராடர் இது குளிர் நீரோட்டம். மீன்களுக்கு முக்கியமான உணவு இது பிளாங்டன். அது ஒரு செல் சின்ன நுண்ணுயிரி, அதான் மீன்களுக்கு முக்கியமான உணவு. அதில் விலங்கு இருக்குது, தாவரமும் இருக்குது. தாவர ஒரு செல்வீரிய, விலங்கு ஒரு செல்வீரி, அதை பிளாங்டன். அதை மீன் சாப்பிடும், முக்கியமான உணவு. சின்ன இந்த பிளாங்டனை சின்ன மீன் சாப்பிடும், சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடும், அதோட பெரிய மீன் அப்படி சாப்பிடும். அப்போ மீன் வளம் அதிகம்.
முக்கியமான மீன் வகை காட்டு, ஹெரிங், மெக்கிரல், சால்மன். சால்மன்னா எது? வஞ்சர மீன். வஞ்சர மீன் தான் சால்மன்றான். கிராண்ட் பேங்க் உலகத்திலே மிகப்பெரிய மீன்பிடி தளம் அப்படின்னு பார்த்தோம். பெட்ரோலிய படிவு. ஏன் 2 விஷயம், கண்டத்திட்டு இன்னொன்று என்னது, அந்த நீரோட்டங்கள். அப்போ மீன் அது கடல் வாழ் உயிரினம் அதிகமாக இருக்கும். அது மண்ணில் புதஞ்சா நமக்கு என்னவா கிடைக்கும்? பெட்ரோலியமாக கிடைக்கும். கனிம வளங்கள் என்னென்ன கிடைக்குது? எல்லா இதுவும் கிடைக்குது. இது எல்லாத்துலேயும் முன்னணியில் இருக்கானுங்களாம்மா வட அமெரிக்கா. இரும்பு, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு எல்லாமே. இதை பார்த்துக்கோங்க. இரும்புத்தாது, கனடியன் ஷீல்டு, கிரேட் ஏரி, அப்பலாச்சியன் உயர்நிலை. அது முன்னாடியே பார்த்துட்டோம். எங்கெங்கன்னு முன்னாடி பார்த்தது சொல்கிறேன் பாருங்க. ஹலோ, இங்கே பாருங்க, இந்த பகுதி இதான் அப்பலாச்சியன் உயர்நிலை பகுதி. இப்போ கிரேட் லேக் ஏரியானா இது அதிகமான மினரல் ரிசோர்ஸ் இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அப்போ இந்த ஏரியாவில் தான் என்ன ஆகுது, காரு தயாரிக்கிற தொழிற்சாலை இதெல்லாம் நிறையா இருக்கும். மெஷின், எந்திரம் தயாரிக்கிறது, ஃப்ளைட்டு தயாரிக்கிறது, இந்த வளங்களை வச்சு தான் தயாரிக்க முடியாது. அதெல்லாம் அதான் சொல்கிறாங்க. கனடியன் ஷீல்டு. கனடியன் ஷீல்டுனா ஒன்றும் இல்லை, இதுதான் மேலே இந்த ஏரியா இதுதான் கனடியன் ஷீல்டு. அப்பலாச்சியன் உயர்நிலங்கள் மத்திய அலபாமா, மின்னசோட்டா. அது அவ்வளோ முக்கியம் இல்லை, விட்டுருங்க. தாமிரம், கிரேட் ஏரி பகுதி, அதே தான் கிரேட் ஏரி. வெள்ளி, நிவடா. அவ்வளோலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம், விட்டுருங்க. தங்கம், நிலக்கரி, அப்பலாச்சியன் அங்கே இவ்வளோலாம் வேண்டாம், விட்டுருங்க. பேசிக்குவோம். தொழிற்சாலைகள் எங்கே? இந்த கிழக்கு கடற்கரை, லேக் ஏரியெலாம் இருக்குல்ல, அதை சுற்றியில் நிறையா தொழிற்சாலை இருக்கும். நிலக்கரி, இரும்புத்தாது எல்லாமே ஏகப்பட்டது கிடைக்கிது. ஸோ சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, நீர் போக்குவரத்து எல்லா வசதியும் இருக்குது. அப்போ தொழிற்சாலை எப்படி இருக்கும்? வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கண்டத்தின் வடகிழக்கு பகுதியில் தொழிற்சாலைகள் அடர்த்தி காணப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை. வடகிழக்குனா இது இந்த பகுதியில். இந்த ஏரியாவில் நிறைய தொழிற்சாலை இருக்கும். இங்கேருந்து ரயில்வே ட்ராக்லாம் போட்டிருப்பான். தாதுக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஏரியை சுற்றி தொழிற்சாலை இருக்கும். அந்த மெஷினு, கார்லாம் தயாரிப்பான். தயாரித்தோன்னா அந்த ஏரி வழியாகவே கப்பல் இப்படி போகும். சென்ட் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்வாய் இருக்கும். அது வழியாக அப்படியே போய் கடலில் வந்து அப்படியே எல்லா நாட்டுக்கு போகும். அவன் பொருளை எடுத்துகிட்டு வந்து எல்லா ஊர்லேயும் விற்றுருவான். ஓகேவா? அதேமாதிரி மேற்கு கடற்கரை போகணுன்னாலும் இப்படி வந்து பனாமா கால்வாய் வழியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குவான். அவன் நாட்டு பொருள் எல்லா நாட்டிலையும் விற்கிது. அப்போ என்ன வருமானம் அவனுக்கு அதிகமாக இருக்கும். தொழில்மயமான நாடுகள் அமெரிக்க நாடுகளும் ஒன்று. மொத்த நாட்டு உற்பத்தியில் தொழிற்சாலையின் பங்கு 25%. தொழிற்சாலைன்னா எதை குறிக்கிறான்? முதல் நிலையா, 2ஆம் நிலையா, 3ஆம் நிலையா? 2ஆம் நிலை தொழில், அதான் தொழிற்சாலை. தேவையில்லாமல் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. வட அமெரிக்கான் முக்கியமான தொழிற்சாலைகள். இரும்பேக்கு தொழிற்சாலை. வட அமெரிக்கா இரும்பேக்கு தொழிற்சாலை முக்கியமான இடம். கனரக பொறியியல் தொழிற்சாலை, அதாவது பெரிய பெரிய இயந்திரம் அதெல்லாம் தயாரிக்கிறாங்களா அது. இரும்பேக்கு எங்கே இருக்குதோ அங்கே எல்லாம் விட்டுருங்க, தேவையில்லை. ரயில் பெட்டி தொழிற்சாலை, கப்பல் கட்டுறது, வானூர்தி, ஃப்ளைட்லாம் இருக்குல்ல, ஆட்டோமொபைல், கார் கீர் அதெல்லாம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு உலகத்திலே வச்சுக்கோங்க. பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. டெட்ராய்டு, தெற்காசியாவின் டெட்ராய்டு இது
சென்னை. ஏன்னா கார் கம்பெனி நிறையா இருக்குங்க. கார் கம்பெனி இருந்தால் என்ன ஆகும்? வேலை வாய்ப்பு போயிருது. இங்கே ஒருத்தன் கார் கம்பெனிலாம் மூட போகிறான்னு கத்திட்டு கூவிட்டு கிடக்குறான் ஒருத்தன், மென்டல் பிடிச்சவன். அவன் தானே நிறையா தண்ணி வேஸ்ட் ஆகுது, அது வேஸ்ட் ஆகுது. சரி, மரக்கூழ் காகித தொழிற்சாலை. மரக்கூழ் காகித தொழிற்சாலை நோட் பண்ணிக்கோங்க. உலகத்தில் மரக்கூழ் காகித தொழிற்சாலை முன்னணி யார்? வட அமெரிக்கா. மெயினாக கனடா, யுஎஸ்ஏ. இங்கே பாருங்க, அனைத்து வகையான காகிதங்கள் மற்றும் உற்பத்தி, அனைத்து வகையான காகிதங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி கனடா தான் ஃபஸ்ட்டு. அதுமாதிரி கனடாவில் இது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒண்டோரியாவில் தான் காகித தொழிற்சாலை அதிக அளவில் இருக்குது. கனடாவில் எந்த இது ஒண்டோரியானா மாகாணம், ப்ராவின்ஸ், நம்ம ஊரில் மாநிலம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆடை உற்பத்தி தொழிற்சாலை, அங்கே பருத்தி உற்பத்தி செய்கிறாங்க. கம்பளி, ஏன் கம்பளி யூஸ் பண்ணுறாங்க? குளிர். அப்புறம் செயற்கை இலை, பாலிஸ்டர், ரேயான் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம். செயற்கை இலை தயாரிப்பில் உலகத்தில் 2வது இடமா வட அமெரிக்கா, கண்டத்தோடு சேர்த்து சொல்கிறாங்க. இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலை. என்ன அவ்வளோடா போயிட்டே இருக்குது. அடுத்து மக்கள் தொகை. மக்கள் தொகையில் எத்தனாவது இடம்? ஃபஸ்ட்டு யார்? 2வது, 3வது வட அமெரிக்கா வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வட அமெரிக்காவின் பெரும்பான்மையான மக்கள் உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்து குடியேறியவர்கள். ஃபஸ்ட்டே பார்த்தோமா? குடியேறும் முதன்மையானவர்கள் 16ஆம் நூற்றாண்டில் குடியேறிய ஐரோப்பியர் ஆவர். 15ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிப்பாங்க, 16ஆம் நூற்றாண்டில் அப்புறம் போய் அந்த மக்கள்லாம் அடக்கி இங்கேருந்து போய் குடியேறுவாங்க. யார்? ஐரோப்பியர்கள். அதில் மெயினாக இங்கிலீஷ்காரன். அவங்க பூர்வகுடி மக்கள் ரொம்ப கம்மியாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிறப்பு, வரலாற்று அறிஞர்கள், நம்ம தமிழ் வார்த்தையெல்லாம் அங்கே இருக்காமா. நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ அதே பொருள் அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. அப்போ என்ன தெரியுது? அந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி பார்த்தோம்ல, அது உண்மைன்னு தெரியுது. மக்கள் தொகை பரவல் வட அமெரிக்காவில் 36 கோடி. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம இத்தனைக்கும் நாடு. அவ்வளோதான். ஓகேவா? வட அமெரிக்காலாம் சேர்த்து தானே சொல்கிறானுங்க. ஆமாம், வட அமெரிக்கா. அமெரிக்கா மட்டும் சொல்லலை, வட அமெரிக்கா. இங்கே இது இவ்வளவு பெரிய கண்டம். இது முழுவதுமே வெறும் 36 கோடி தான் வாழ்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? அவனோட 4 மடங்கு. நம்ம பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வளங்களுக்கு பிரச்சனை. உலக மக்கள் தொகையில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 4.7. நிலப்பரப்பு அடிப்படையில் மிகப்பெரிய நாடு கனடா. வட அமெரிக்காவில் சொல்கிறான். உலகத்தில் மிகப்பெரிய நாடு எது? ரஷ்யா. வட அமெரிக்காவில் மிக பெருசு கனடா. அதுமாதிரி வட அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் மெக்சிகோ. மெக்சிகோ நாடு இருக்குல்லையே, அதோட தலைநகரம் தான் மெக்சிகோ நகரம். மெக்சிகோ சிட்டி. வட அமெரிக்காவுடைய மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டர் 20 பேர் இருக்கான். மக்கள் தொகை 32 கோடி. இங்கே 3.6 கோடி கனடாவில். மெக்சிகோவில் 12 கோடி. ஆனால் இங்கே மாறுது. ஆமாம் தானே? இதுக்கு அதுக்கு ரேஷியோ மாறுது. சரி பார்ப்போம். இதை வச்சுக்கோங்க, அது வேண்டாம்.
அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது வட அமெரிக்காவில் யார்? மெக்சிகோ. 2வது தான் அமெரிக்கா. அதேமாதிரி அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி எது சார்னாக்கா கிழக்கு கடற்கரை, அப்புறம் மெக்சிகோ. வட அமெரிக்காவில் மிதமான மக்கள் அடர்த்தி மத்திய பகுதி, ஆடு மாடு மேய்க்கிறானுங்களா அந்த ஏரியா. ரொம்ப கம்மியாக இருக்கிறது துருவ பகுதி. மக்கள் அடர்த்தி, மக்கள் அடர்த்திக்கான ஃபார்முலா என்ன? மக்கள் தான் டிவைடட் பை பரப்பு, அந்த நாட்டோட பரப்பு. கனடா, அலாஸ்கா, ராக்கி மலைத்தொடர், பாலைவனம், அங்கெல்லாம். மொழி மற்றும் சமயம். மொழி ஆங்கிலம், ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு. 3 பேர் எங்கேருந்து வந்தோனுங்க? ஐரோப்பாவிலேருந்து வந்தோம். %80 கிறிஸ்தவமா. மதம்னாவே என்னது? மனிதனை சிந்திக்க விடாமல் செய்கிறது தான் மதம். ஆமாவா? ஏதோ ஒரு கதையை விட்டு அடிக்கிறது அப்படியே. அது நம்ம மதத்தில் பார்த்தோம்னா தெரியும். கடவுள் எல்லாம் எப்படி பிறந்தான்னு பார்த்தா கேவலமாக இருக்குது. நம்ம தானே அந்த கதையை எடுத்து பாருங்கள். ஐயோப்பா, அதெல்லாம் அங்கேருந்து. ஆனால் கிரேக்க கதை அங்கேருந்து சுட்டதாம்மா. வட இந்திய கதை வருதுல்ல, ராமாயணம், மகாபாரதம், அதெல்லாம் அங்கேருந்து சுட்டதுன்றான். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் உருகும் பானை அப்படின்றாங்க. ஏன்னா அங்கே ஒரு கலாச்சாரம்னு சொல்ல முடியாது, எல்லா கலாச்சாரம் போய் சேர்ந்து ஒரு பயங்கரமான கலவையாக போயிட்டு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்டை. உருகும் பானை, மெல்டிங் பான் அப்படிம்பாங்க. எஸ்கிமோக்கள் துருவ பகுதியில் இருக்க, கனடா இருக்கு இல்லையா, அதில் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எஸ்கிமோக்கள். பனியில் வீடு கட்டி, வருஷம் ஃபுல்லாக அங்கே பனி இருக்குன்னு தெரியும் நமக்கு. பனியில் வீடு கட்டி அதில் தான் வாழ்வான். முக்கியமான தொழில் வேட்டையாடுதல். நாயெல்லாம் இருக்குல்ல, அதை கட்டிக்குவான். பனி கட்டியில் அதை இழுத்துட்டு வேகமாக ஓடும், போய் வேட்டையாடுவான் எஸ்கிமோக்கள். அந்த வீட்டுக்கு பேர் இக்லூ அப்படின்னு சொல்லுவாங்க. இக்லூ, அந்த வீட்டுக்கு பேர் என்னது? இக்லூ. இவங்க தான் எஸ்கிமோக்கள். போக்குவரத்து, பயங்கரமான போக்குவரத்து வசதி, சாலை வழி போக்குவரத்து. பான் அமெரிக்க நெடுஞ்சாலை வட அமெரிக்கையில் அலாஸ்காவையும் தெற்கில் பனாமாவையும் இணைக்குதாம். நோட் பண்ணிக்கோங்க. பான் அமெரிக்க நெடுஞ்சாலை எங்கே சார் இருக்குது? இங்கேருந்து இப்படியே வருது, இது வரைக்கும் வருதாம். எல்லா நாட்டையும் இணைக்குதா? ரயில் போக்குவரத்து, டிரான்ஸ் கான்டினென்டல் மற்றும் டிரான்ஸ் கனடியன் ரயில் பாதை. டிரான்ஸ் கான்டினென்டல் மற்றும் டிரான்ஸ் கனடியன் ரயில் பாதை அமெரிக்காவில் மிக நீளமானது. மேற்கு கிழக்கு கரையில் உள்ள அமெரிக்கா மற்றும் கனடாவை இணைக்கிறது. இங்கேருந்து இங்கே ஓடுது, இன்னொன்று இங்கேருந்து இங்கே ஓடுது. உலகத்திலே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் சிக்காகோ. நோட் பண்ணிக்கோங்க. உலகில் பரபரப்பான ரயில் நிலையங்கள் ஒன்றா அது தேவையில்லை, விட்டுருங்க. இது மட்டும், சிக்காகோ தான் உலகத்திலே என்னது பெருசு. பனாமா கால்வாய் 1914 நிலச்சந்தியின் குறுக்கே 80 கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டுறாங்க. எங்கே கட்டுறான்? இந்த இடத்துல நிலச்சந்தி, பனாமா நிலச்சந்தி. ஓகேவா? அங்கே அதோட லென்த் எவ்வளவு? 80 கிலோமீட்டர். பனாமா நாட்டுக்கிட்ட வாங்கி அமெரிக்கா கட்டுறான். எந்த 2 பெருங்கடலை இணைக்கிறது? அட்லாண்டிக், பசிபிக். இந்த பாருங்க, இதுதான் வீடியோ வரும், யூடியூப்பில் போட்டு பாருங்கள் இது எப்படின்னு. வட அமெரிக்கா தென் அமெரிக்காவினுடைய மேற்கு கடற்கரை
இருந்து கிழக்கு கடற்கரை, அதை ஈஸியாக இணைக்குது. சார் அதோட இது டிஸ்டன்ஸ் கம்மி தானே, இங்கேருந்து இப்படி ஏன் சுற்றிட்டு அங்கே போகணும் அப்படின்னா அங்கே மலை கீழே எல்லாம் கடந்து வரணும், அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும் ஒன்று. ரெண்டாவது ஃபியல் பெட்ரோலிய செலவு அதிகம், இது ஈஸி. அதுக்காக நீர்வழி போக்குவரத்து, கிரேட் லேக்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே முன்னாடி சொல்லியிருப்பேன். 5 ஏரிகள் பார்த்தோம்ல வடகிழக்கில். இங்கேருந்து போகக்கூடிய இதெல்லாமே லாரன்ஸ் கெனால் வழியாக உள்ளே போய் 5 ஏரியல் வெளியே போய் அங்கேருந்து என்ன பண்ணிடும், எல்லாமே சுற்றிலும் தானே தொழிற்சாலை இருக்குது, அங்கெல்லாம் போயிடுவாங்க. இந்த 5 ஏரியாவில் சுற்றியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த தொழிற்சாலைக்கு தேவையான ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ரயில்வேயில் இணைச்சிருப்பாங்க. ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் எல்லா நாடு முழுவதும் சேல் பண்ணுவாங்க. லாரன்ஸ் மற்றும் மிசிசிபி ஆறுகள் அதேமாதிரி தெற்கில். வட அமெரிக்க முக்கிய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து தடங்கள் கியூபெக் நகரம், மான்ட்ரீல், பாஸ்டன், நியூயார்க், அதெல்லாம் விட்டுருங்க. வான்வழி போக்குவரத்து நம்ம ஊரில் சென்னைக்கு எப்படி போவோம், ட்ரெயினில் போவோம். ஏதாவது ரொம்ப சேலத்துலேருந்து ஒரு ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஆன்னு பார்க்குறோம். அங்கே இந்த செகண்டில் மேலே வானத்தை பார்த்தீங்கன்னா 100 ஃப்ளைட் போயிட்டுருக்குமாமா ஒரு சிட்டிலேயே. பயங்கர ஃப்ளைட்டு டக்கு டக்குன்னு அங்கங்கே போய் இறங்கிடுவானுங்க. அதை விட்டுருங்க, பெரிய விஷயம் படிச்சுக்கோங்க. வர்த்தகம்னா என்ன அர்த்தம்? ட்ரேடுனா என்ன? பொருளை வாங்கி விற்கிறது. அங்கே உற்பத்தி செஞ்சு உள்நாட்டில் விற்றுக்குவான். அது சர்ப்ளஸ் அவன் நாட்டு தேவைக்கு போக மிச்சம் இருந்தால் என்ன பண்ணுவான், எக்ஸ்போர்ட் பண்ணுவான். இப்போ நிறைய என்ன பண்ணுவான், முடிவுற்ற பொருள் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறான். ஃப்ளைட்டு, மெஷினு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, எல்லா மெஷினும் விவசாய நிலத்தில் மருந்தடிக்கிற மிஷின்லேருந்து டிராக்டரோட என்ஜின்லேருந்து எல்லாம் அங்கேருந்து வருது. அப்போ எப்படி இருக்கும், அவனுக்கு வருவாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி ஃப்ளைட்டு, இராணுவ தளவாடங்கள். நம்ம ஊரில் 1 டன்னு நிலக்கரியை வாங்கிட்டு போவான். 1 டன் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. நிலக்கரின்ற இரும்பு தாது. அதை ஃப்ளைட்டாக செஞ்சு அல்லது ஒரு என்ஜினாக செஞ்சு 1 கோடி ரூபாய்க்கு நம்மக்கிட்ட விற்றுருவான். எவ்வளோ வாங்கிட்டு போனது? 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போனது ஒரு மெஷினாக தயாரித்து உருக்கி கிரிச்சு பிரித்து மெஷின் தயாரித்து நம்மகிட்ட எவ்வளோ விற்றுருவான்? 1 கோடி ரூபா. அதனால தான் அவனுக்கு வருமானம் அதிகம். நம்ம நாட்டு மக்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு அந்த 1 கோடி ரூபாயில்? 1 லட்ச ரூபா. மிச்சம் 99 லட்சம் யாருக்கு? அவன் ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான பொருள். இதெல்லாம் வட அமெரிக்காவோட முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள். ஆட்டோமொபைலு, காகிதம், மீன், கோதுமை, வாழைப்பழம் நிறைய கிடைக்குதா, அவன் மீன் அதிகமாக உற்பத்தி பண்ணுறான். இறைச்சி, விமானம், தொலைத்தொடர்பு உபகரணம், ரசாயன, பிளாஸ்டிக்கு, உரம், மரக்கூழ், அதான் பல்ப்பு, கச்சா எண்ணெய், இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறான். முதல் நிலை தொழில்னாக்கா இறைச்சி, கோதுமை, ஓகேவா, மீன், அதெல்லாம். இறக்குமதி அவன் நாட்டில் கிடைக்காது. காஃபி, கொக்கோ, சர்க்கரை, ஜவுளி பொருள், இரும்புத்தாது. சரியா, இரும்புத்தாது சொன்னால நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்குவான். அப்போ எலக்ட்ரானிக் குட்ஸ். முக்கிய வர்த்தக நாடுகள், இந்த நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறான். ஏற்றுமதி, இறக்குமதி. அப்பா முடிஞ்சிச்சா? இதோட இருக்கட்டும், திரும்ப படிங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரில் வந்துருக்கும். சீனாவுக்கு ஏதோ ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறத தடை போட்டாங்க அமெரிக்கா. இன்னும் சீனா என்ன பண்ணுறான், அவன் ஒரு தடை போடுறான். இனிமேல் நம்ம நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு எந்த பொருளை ஏற்றுமதி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரண்டில் போயிட்டுருக்கு. சும்மா படிச்சுக்கோங்க, நாளைக்கு பார்ப்பேன். வேணா வேண்டாம், நாளைக்கே பார்த்துக்கலாம். ரைட்.